அனைவருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். வணக்கம், வணக்கம். காலை வணக்கம். எல்லாத்துக்கும் என்னோட ஸ்கிரீன் கிளியரா தெரியுதுங்களா? ஓகே. கிளியர் இல்லையா? சரி. இன்றைய வகுப்புல நம்ம நாட்டுப்புறவியல் தொடர்பான செய்திகள தான் வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பாக நம்ம தேர்வுக்கு முக்கியமான ஒரு செய்திய பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது அடிக்கடி எல்லாத்துக்குமே வந்து நடக்கும். ஆ இப்போ நம்ம இந்த தேர்வு அப்படின்னு மட்டும் கிடையாது. எந்த ஒரு செயல்ல ஈடுபடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி. நம்ம இப்ப பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கோம். அது யுஜிடிஆர்பியா இருக்கட்டும், இல்ல பேராசிரியர்கள் உடைய தகுதி தேர்வாக இருக்கக்கூடிய நெட்டா இருக்கட்டும், செட்டா இருக்கட்டும், இல்லன்னா டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி மாதிரி பிற தேர்வுகள்லயும் சரி, இல்ல பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு வெற்றியாளர்கள் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே, யார்ட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னாலுமே, அவங்க அந்த நிலைக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல அந்த அவங்க பெற்ற அந்த தோல்வியானது நிச்சயமா ஒரு தடவைய விடவும் பல தடவ தான் அதிகமா இருக்கும் இல்லையா? ஒண்ணு அவங்க நெனச்சாங்க, உயர்ந்த நிலைக்கு போணும்னு நெனச்சாங்க. இல்ல இந்த தேர்வ வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நெனச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க நெனச்ச மாதிரியே அந்த பயணமானது இருந்திருக்காது. அதே எல்லாமே அப்படியே நேர்மறையாகவே, அப்படியே ஸ்மூத்தாவே போயிட்டு இருந்திருக்காது இல்லையா? கண்டிப்பா அவங்க நெறைய தடவ அவங்களுக்கு தோல்வி வந்திருக்கும். அதுலருந்து நெறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுலருந்து மீண்டு வந்து தொடர்ச்சியா அத நகர்ந்து போய் போய் வெற்றிய வந்து அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? யாரா இருந்தாலுமே அப்படிதான். யார்ட்ட கேட்டீங்க அப்படின்னாலுமே நிச்சயமா ஒரு கதைய வந்து சொல்லுவாங்க. இவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு. அப்போ கண்டிப்பா நம்ம எந்த ஒரு இலக்க நோக்கி போறோம் அப்படின்னாலுமே, அந்த வீழ்ச்சிங்கிறது நிச்சயமா அது கூடவே இணைந்து வரக்கூடிய ஒன்றாகத்தான் வந்து இருக்கும். இப்ப நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்துல அதிகமா நம்மளுக்கு என்ன நடக்கும்? படிக்கும்போது படிக்கிறது மறந்து போலாம். இல்லைன்னா படிக்கவே தோணாத நாட்கள்லாம் சில நாட்கள் வந்து இருக்கலாம். இல்ல ஏற்கனவே நம்மளுக்கு வந்து தேர்வு எழுதி, பிற தேர்வுகள் எழுதி, அதுல வந்து தோல்வி தொடர்ந்து அடைஞ்சிருந்தோம் அப்டின்னா, இந்த தேர்விலயும் அப்படியே நடந்துருமா? அப்படின்னு தோணலாம். அதே மாரி நமக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து நெறைய இருக்கலாம். ஏன்னா, இதுல பெரும்பாலானோர் அ வந்து வேலைக்கு போகக்கூடியவங்களும், அதே மாதிரி கண்டிப்பா வந்து அ இல்லத்தரசிகளும் தான் நெறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அதனால அவங்களுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கான நேரத்த ஒதுக்க முடியாம நம்மள வந்து தடுக்கலாம். அப்போ இத்தன பிரச்சனைகள், இத்தன விஷயங்கள் நம்மள வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் சொன்னதுல வந்து இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இருக்கு மேம் அப்படின்னு இப்ப நான் சொன்னதுல எனக்கு என்னால இந்த காரணங்களால படிக்க முடியல அப்படின்னு யாராச்சும் இருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, இல்ல. இப்ப நம்ம படிக்கும்போதே, இப்ப நம்ம 1 வார காலமா வந்து பார்த்துட்டு இருக்கோம். படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப அதுல இப்ப நான் சொன்ன சில காரணங்கள்லாம், படிக்கிறத மறக்கிறதா இருக்கட்டும், படிக்க முடியாம போறதா இருக்கட்டும், தோல்விய பத்தின பயமா இருக்கட்டும், நேரத்த ஒதுக்க முடியாம போறதா இருக்கட்டும், நமக்கான கடமைகள் நம்மள வந்து தடுத்து நிறுத்துறதா இருக்கட்டும் அப்படின்னு, இதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கான காரணமா இருக்கு அப்படின்னா, அப்படியே வந்து அ ஆமான்னு சொல்லுங்க. இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து சொல்லலாம். எஸ், எஸ், எஸ். நெறைய எஸ்ஸ வந்து என்னால பார்க்க முடியுது. இல்லையா? அப்போ பெரும்பான்மையா நிச்சயமா இதுல ஏதாவது ஒரு காரணம் நம்மள வந்து தடுத்து நிறுத்தக்கூடியதா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ரொம்ப தூரம் போறோம். நெறைய இந்த பிரிப்பரேஷன்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் மட்டும் இருக்க போறது கிடையாது. நெறைய மாதங்கள் நீண்டு இருக்க போது. வருடங்களாக கூட இருக்க போது இல்லையா? அப்போ இதுல நெறைய தடவ நம்ம விழுவோம். கண்டிப்பா விழுவோம். எல்லா நாளும் நம்மளுக்கு வந்து சரியாகவே போகாது. அப்படியே ஸ்மூத்தாகவே போகாது. நம்ம படிக்கணும்னு நெனைக்கிறத வந்து படிச்சு முடிச்சுற மாரி இருக்காது. சில நாட்கள் அப்படி இருக்கும். அதே மாதிரி சரிசமமா சில நாட்கள் நம்மளுக்கு படிக்க முடியாம நெறைய பிரச்சனைகள் வந்து வரலாம். நம்ம வந்து கண்டிப்பா விழுவோம். ஆனா என்ன நடந்தாலுமே,
எத்தனை தடவை நம்ம விழுந்தாலுமே, ஒரு தடவை 2 தடவை இருக்கலாம். சிலருக்கு தினமும் தினமும் கூட இது வந்து நடக்கலாம். எத்தனை தடவை நீங்க விழுந்தீங்க அப்படின்னாலுமே, எந்திரிக்கிறதுக்கு மட்டும் நம்ம மறக்கக்கூடாது. எந்திரிச்சு கண்டிப்பா நம்ம திரும்ப வந்து ஓ ஓடணும். அப்போ நம்மளோட இந்த பயணமானது ரொம்ப எளிமையா கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. அப்படி எளிமையா இருந்துச்சுன்னா, வெற்றியும் எளிமையா வந்து கிடைக்காது இல்லையா? இப்ப கண்டிப்பா இது வந்து நம்ம விழுந்து, மறுபடியும் நம்ம கஷ்டப்பட்டு, மறுபடியும் நம்ம எந்திரிச்சு போறதுல தான் வந்து இருக்கு. நம்மளோட வெற்றி இலக்க அடையணும் அப்படின்னா, இந்த இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி தான் வரணும் இல்லையா? இப்ப எத்தன தடவ உங்களுக்கு இந்த மாதிரி இத தாண்டி இப்ப நான் சொன்னது சொல்லியிருக்கலாம். இத தாண்டி சிலருக்கு வேறு விதமா புதுசா பிற தடைகள் வந்து இருக்கலாம். அது உங்கள வந்து வீழ்த்தலாம். இப்ப எத்தன தடவ நீங்க வீழ்ந்தீங்க அப்படின்னாலுமே, எத்தனை முறை நம்ம வீழ்ந்தோம் அப்படின்னாலுமே, நம்மளோட இலக்க மட்டும் நம்ம மறந்துறக்கூடாது. அப்படியே விழுந்துட்டோம் அப்படின்னா, அப்படியே இறந்துட்டோம்னா, அதனால இருக்க போறது எதுவுமே கிடையாது இல்லையா? மறுபடியும் நம்ம எந்திரிச்சு, மறுபடியும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அத முடிச்சது முடிச்சது தான். நம்மளால இன்னைக்கு படிக்க முடியலையா? அடுத்த தடவ நம்ம படிப்போம். அடுத்த நாள் படிப்போம். நேத்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். நேத்து என்னால இத படிக்க முடியல. சில காரணங்களால படிக்க முடியல அப்படின்னு, நேத்தையே பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அதனால ஏதாச்சும் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது இல்லையா? அதனால அடுத்தடுத்த நாட்கள்ல நீங்க எத்தன முறை விழுந்தாலும் சரி, இடையில ஒரு 3 நாள் படிக்க முடியல, ஒரு 4 நாள் படிக்க முடியல அப்டின்னாலுமே, அடுத்த நாள் மறுபடியும் தொடங்குங்க. எத்தன தடவ உங்களுக்கு படிக்க தோணல, நெறைய பிரச்சனைகள் வந்தாலுமே, அத அப்படியே அதோட விட்டுட்டு, அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதுசா எப்படி தோன்றுதோ, அதே மாரி இந்த நாள் நான் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, நீங்க அத விடாம தொடர்ந்து கண்டிப்பா விழும்போதெல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டே இருந்தீங்க. எந்திரிச்சு மறுபடியுமே அந்த இலக்க நோக்கி போயிட்டே இருக்கிறீங்க. அடுத்த கட்டத்த நோக்கி போயிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்க வெற்றி பெறத யாராலுமே தடுக்க முடியாது. சரிங்களா? அப்படியே இத சொல்லிட்டு இன்றைய வகுப்பு அப்படியே தொடங்கலாம். நாட்டுப்புறவியல் பகுதியில நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். போன வகுப்புல நம்ம விடுகதைகள் தொடர்பான செய்திகளையும், பழமொழிகள் தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? பழமொழிகள பொறுத்தவரைக்கும் இறுதியாக நம்ம பழமொழியினுடைய பொருளாக இருக்கட்டும், வரையறைகளாக இருக்கட்டும், அதேபோல பழமொழியினுடைய இயல்புகள் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியான பகுதிகள நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பழமொழிகளினுடைய இயல்புகள பொறுத்தவரைக்கும், பழமொழியானது ஒரே மூச்சுல சொல்லக்கூடியது என்ற இந்த ஒரு இயல்புல இருந்து, இறுதியாக இது வந்து பிறிது மொழிதல் அணி போல இருக்கக்கூடியது அப்படிங்கிற இந்த குறிப்பு வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இது அனைத்துமே பழமொழியினுடைய இயல்புகளாக வரக்கூடியது. அப்ப இந்த இயல்புகள் இது மட்டும் கிடையாது. இதோட தொடர்புடைய இதுல கூறப்படாத இன்னும் சில இயல்புகள் வந்து இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்ததா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி. இப்போ பழமொழிகள் என்பது அது வழங்கக்கூடிய இயற்கை சூழல பொறுத்து தான் வந்து அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்பவும் அதுல சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லாடல்களானது நிச்சயமா மாறுபடும். அப்ப அந்த சூழல் என்பது அதற்கு முக்கியம் என்பதால, அது வழங்கப்படக்கூடிய அந்த இயற்கை சூழல பொறுத்து தான் பழமொழியானது வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது வழங்கக்கூடிய இயற்கை சூழல பொறுத்து தான் அது வந்து பழமொழியானது உருவாகுது. என்பதும் இதனுடைய இயல்பாக, தன்மைகளாக வரக்கூடியதுதான். அப்ப பழமொழின்னு எடுத்துட்டோம் என்றாலே, அதுல நிச்சயமாக உருவகம் இருக்கும். உவமையானது வந்து இருக்கும். நம்ம விடுகதையிலயுமே இத வந்து பார்த்திருப்போம். பழமொழியிலயுமே வந்து உருவகங்களாக இருக்கட்டும், உவமைகளாக இருக்கட்டும், இந்த தன்மைகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா, எல்லா உவமைகளையும் நம்ம வந்து பழமொழி அப்படின்னு சொல்லிற முடியாது. அது சிறிய அளவுல அ ஒரு சிறந்த பொருள வந்து குடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கும்போது, அது உவமையோடு இருந்துச்சுன்னா, அத நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த தன்மையில இல்லாததாக இருக்கு. ஆனா, அதுல வந்து உவமைகள் இருக்கு அப்படிங்கும்போது, அத நம்ம பழமொழியா கருத முடியாது. அதனால தான் உவமைகள் எல்லாம் பழமொழி அல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா, பழமொழின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல உருவகங்களும் இருக்கும். உவமையினுடைய பண்பு கொண்டதாகவும் அது வந்து அமையும். இப்ப பழமொழிகளானது மறைப்பொருள்களையும் உணர்த்தும். அதே சமயம் நம்ம யோசிக்கக்கூடிய வகையில உள்ளார்ந்த பொருள்களும் இருக்கும் இல்லையா? சில பழமொழிகளானது ரொம்பலாம் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நேரடியாக அதனுடைய நேர்பொருள உணர்த்தக்கூடிய நேரடியாக அதனுடைய பொருள சொல்லிட்டு போகக்கூடிய, நேர்பொருள உணர்த்தக்கூடிய பழமொழிகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பழமொழியானது அது தற்சார்பு அற்றதாக விளங்கக்கூடியது. ஏன்னா, அது எல்லாருக்குமே உதவக்கூடிய வகையில, எல்லாத்துக்குமே பொதுநிலையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறனால, இத வந்து தற்சார்பற்றது அப்படின்னு சொல்லலாம். இப்ப பழமொழிய சொல்லக்கூடியவங்க யாரு? மனிதர்கள் தான் இல்லையா?
அப்போ இப்ப நாட்டுப்புற மக்களால வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கும் போது அந்த மக்கள் அவர்களினுடைய அனுபவத்தில இருந்து தான் அந்த பழமொழியை வந்து குறிப்பிடுவாங்க. இப்ப பழமொழியானது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு கூறக்கூடியதா? இல்ல சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கூறக்கூடியதா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2ல எந்த நிலையானது இருக்கும் பழமொழியில? பெரியவங்க சிறியவர்களுக்கு கூறுவாங்களா? இல்ல சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கூறுவாங்களா? பழமொழி பார்க்கும்போதே நம்ம என்ன பார்த்தோம்? அனுபவ முதிர்ச்சி அப்படிங்கிற ஒன்ற நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அப்போ அது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லக்கூடியதுதான். சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கூறுற மாரி பழமொழியானது அமையறது கிடையாது. அப்போ பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அத்தன வருட காலமாக அவர்களுடைய வாழ்க்கையில என்ன அவங்க பார்த்தாங்களோ, என்ன அனுபவங்கள அவங்க கடந்து வந்திருக்காங்களோ, அதுதான் வந்து பழமொழிகளாக வெளிவரும் இல்லையா? அப்ப அப்படி அப்படி வெளிவரக்கூடிய அந்த அனுபவங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய பழமொழிகளானது, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்கள தீர்க்க கூட சில நேரங்கள்ல உதவிகரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மக்களினுடைய வாழ்வோடு வாழ்வாக பின்னி பிணைந்ததாக இருக்கக்கூடியதா. ஏன்னா நம்ம எந்த ஒரு நிலையாக இருந்தாலுமே, அத ஒரு தனியா நம்ம ஒரு நூல் படிக்கிற மாரிலாம் படிக்க மாட்டோம். வாழ்க்கையோடு இணைந்ததாகத்தான், நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையோடு இணைந்ததாகத்தான் பழமொழிகளானது அமையும் இல்லையா? அதனால இந்த ஒரு குறிப்புமே இதனுடைய இயல்புகள்ல ஒன்றாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நாட்டுப்புற இலக்கியங்கள்ல எ எ அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மக்களினுடைய பண்பாட்டையும், நாகரிகத்தையும் அறிய துணை புரியக்கூடியது தான். பழமொழியும் நிச்சயமாக அந்த வகையில அடங்கும். ஏன்னா, அது மக்களால உருவாக்கப்படுது அப்படிங்கிறனால. சில பழமொழிகள் நம்ம வந்து சில கதைகள்ல இருந்து பிழிந்தெடுத்த சாறு போல அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில கதைகள் சொல்லக்கூடிய அதனுடைய பொருள், அதனுடைய நீதி, அதனுடைய சாராம்சம்லாம் இருக்கும் இல்லையா? அத அப்படியே ஒரு 2 அடியில, 1 அடியில பழமொழியா சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால சில கதைகள வந்து முழுசா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த முடிவுரைய, அது என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு பழமொழி மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படியும் சில பழமொழிகளானது இருக்கு. அப்படி அததான் இங்க என்ன சொல்றாங்க? கதைகளை பிழிந்தெடுத்து சாறு போல இந்த பழமொழிகளானது அமையுது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அப்போ பழமொழியினுடைய இயல்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மிக முக்கியமான இயல்புகளாக இது அனைத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம். பழமொழி என்பத. இத நீங்க வந்து ஒவ்வொரு சொல்லா நினைவெல்லாம் படுத்திக்க வேண்டாம். ஒரு பழமொழிய நினைவுல வச்சுக்கோங்க. அந்த பழமொழியானது எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரே மூச்சுல சொல்லக்கூடியதாக இருக்கும். சுருக்கமா இருக்கும். சிறந்த பொருள குடுக்கும். அதே மாதிரி அது ஏனோ தானோன்லாம் இருக்காது. கூர்மையோட செறிவா வந்து இருக்கும். எல்லாருமே அத வந்து விருப்பப்பட்டு எடுத்துக்குவாங்க. அதுல நிச்சயமா 2 சொற்கள் வந்து இருந்தே தீரும். அதே மாரி அதுல வந்து உரைநடை மட்டும் இல்லாம, கவிதையில நம்ம பார்க்கக்கூடிய மோனை, எதுகை, முரண் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொடைகளும் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்னு இது எல்லாமே ஒரு பொதுவான இயல்புகளாக இருக்கக்கூடியது தான். அதனால தான் உங்களுக்கு அத ஹைலைட் பண்ணியே குடுத்துருக்கேன். இப்போ இயற்கை சூழல பொறுத்தது, உவமை உருவகங்கள கொண்டு அமையும், சிக்கல தீர்க்க உதவக்கூடியது, வாழ்க்கையோடு வாழ்க்கையாக பின்னி பிணைந்து இருக்கக்கூடியது அப்படின்னு, இந்த பாயிண்ட்ட நீங்க முன்னாடி, பின்னாடி எப்படி மாத்தி படிச்சாலும் சரிதான். ஆனா, இத வரிசைப்படுத்திலாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முன்னாடி, பின்னாடி எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா, இது அனைத்துமே பழமொழியினுடைய இயல்புகளோடு பொருந்தி வரக்கூடியது அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு குறிப்புமே நல்லா நினைவுல வந்து வச்சிருக்கணும். சரிங்களா? இப்ப இது அனைத்துமே பழமொழியினுடைய இயல்புகளாக இருக்கக்கூடியது. இத தாண்டியும் இதனுடைய இயல்புகளை எது மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? வரையறைகள் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ வரையறைகள் என்பது ஏற்கனவே சிலத நம்ம வந்து பார்த்திருப்போம். அதோடு இணைந்து இன்னும் சில வரையறைகள நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இங்க ஒரு 3 குறிப்புகள் இணைந்து குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? வாழ்க்கை அனுபவத்தினுடைய அடிப்படையில பழமொழி தோன்றுனது. ஒரே மூச்சுல சொல்லக்கூடியது. சுருக்கமா இருக்கும், செறிவா இருக்கும். அதே மாதிரி இது வந்து பழமை, எளிமை, இனிமையா இருக்கும். பண்பாட்டையும், நாகரிகத்தையும் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு, இந்த குறிப்புகள் அனைத்தும் இப்ப நம்ம பார்த்த குறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த குறிப்புகள நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இயல்புகள்ல பார்த்திருக்கோம். அப்டின்னா, ஆமா அப்டின்னு சொல்லுங்க. இல்ல அப்டின்னா, இல்லன்னு சொல்லுங்க. எஸ் ஆர் நோ எப்படி வேணாலும் சொல்லலாம்.
இது அப்படியே இல்லைனாலுமே இதுல வரக்கூடிய இதனுடைய சாரம்சங்களை நம்ம வந்து பார்த்திருக்கோமா அப்படிங்கிறத இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி நினைவுபடுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப முதல்ல என்ன சொல்றாங்க? வாழ்க்கை அனுபவ அடிப்படையில எழுந்த ஒரு குறுகிய அமைப்புடையதான். இது சுருக்கமானது தான். அதே மாதிரி இது வாழ்க்கை சிக்கல வந்து தீர்க்கக்கூடியது, வாழ்க்கையினுடைய அனுபவத்தில இருந்து தான் வரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப இத யார் சொல்றாங்க? அதாவது செல்வந்தே என்ற ஒரு அறிஞர் தான் இத வந்து குறிப்பிடுறார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். பழமொழி என்றாலே அது ஒரே மூச்சுல வரக்கூடியது. சுருக்கமா இருக்கும், செறிவாக இருக்கும், கூர்மையானதாக இருக்கும். மக்களினுடைய அன்றாட வாழ்வுல பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பழமொழினா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற இதனுடைய வரையறையை யார் சொல்றாருன்னா, ட்ரெஞ்ச் அப்படிங்கிற இந்த அறிஞர் பழமொழிகளும் அவற்றின் படிப்பினைகளும் என்ற நூல்ல இந்த குறிப்பை வந்து குறிப்பிடுறாரு. சரிங்களா? இந்த நூல்ல இவர் சொல்லக்கூடிய வரையறை தான் இது. அதே மாதிரி பழமொழி என்றாலே பழைய மொழியை தான் பழமொழி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பழமையும் எளிமையும் இனிமையும் கொண்டது. பழமொழிகள் மூலமாக மக்களினுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இந்த குறிப்பை யார் சொல்றாங்கன்னா, கிருட்டினா சஞ்சீவி அப்படிங்கிற இந்த அறிஞர் வந்து குறிப்பிடுறார். அப்ப இந்த இடத்துல பொருள் நம்மளுக்கு புதுசு கிடையாது இல்லையா? பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அப்ப இயல்புகளை படிச்சுட்டு தான் இந்த வரையறைகளை நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் இப்ப நம்ம இணைந்து பார்க்கிறோம். அப்ப இத அங்க படிச்சுட்டு இத படிக்கிறீங்கங்கும் போது பொருள் உங்களுக்கு புதுசா இருக்காது. அப்ப அந்த பொருள இங்கேயுமே நம்ம ஏற்கனவே பார்த்த குறிப்புகள தான் சிலது மட்டும் கொஞ்சம் சொற்கள மட்டும் மாறுபடுத்தி குடுத்திருப்பாங்க. குறுகிய அமைப்புடையது, பழைய மொழியே பழமொழி அப்படின்னு. அது நீங்க ஒரு தடவ அது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அப்ப முன்னாடி பார்த்துட்டு இத படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, இதுல நம்ம என்ன மட்டும் படிக்கிற மாரி இருக்கும்? அந்த அறிஞர்களினுடைய பெயரையும், சில இடங்கள்ல இப்ப அறிஞர் வந்து எந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த நூலினுடைய பெயர மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அந்த குறிப்புகள படிச்சுட்டு இத வந்து நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அந்த பெயர்கள நீங்க வந்து நினைவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். சரிங்களா? அதை அவங்க சொல்லக்கூடியதே தான் இவர்களும் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அறிஞர்களினுடைய குறிப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்களினுடைய குறிப்புகள நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது நம்ம நேரடியா இயல்புகள்ல பார்த்த குறிப்புகள அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஆனா, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அறிஞர்கள் அனைவருமே கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் விரிவாக சிறிது மாறுபட்டு சொல்லியிருப்பாங்களே தவிர, ஆனா நம்ம பார்த்த குறிப்புகளினுடைய அந்த மைய கருத்தானது இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப பெருமாள் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், உணர்ச்சிகளாக இருக்கட்டும், வாழ்க்கை நெறிமுறைகளாக இருக்கட்டும். இத அனைத்தையுமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல பழமொழியானது தெளிவாக காட்டக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் எதோடு இணைந்து சொல்றாரு? உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படியோ, அதுபோல இது இந்த பழமொழிகளானது எதையெல்லாம் நம்மளுக்கு காட்டுது? எண்ணம், உணர்ச்சி, வாழ்க்கை நெறிமுறைகள் என்ற இது அனைத்தையுமே காட்டக்கூடியதாக விளங்குது அப்படிங்கிறத யார் சொல்றாங்க? பெருமாள் அவர்கள் வந்து குறிப்பிடுறார். சரிங்களா? அதே மாதிரி அடுத்து இவர் சொல்லக்கூடிய குறிப்பு என்ன? தமிழ் பண்பாட்டை முறையாகவும், முழுமையாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வேற எதுவும் வேண்டாம். வாய்மொழி இலக்கியங்களாக இருக்கக்கூடிய பழமொழியே போதும் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பண்பாட்டையும், நாகரிகத்தையும் வந்து இதன் மூலமாக அறிய முடியுது அப்படின்னு. அததான் இவர் என்ன சொல்றாரு? அத தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து பழமொழியே போதும் அப்படிங்கிறத கொஞ்சம் மாறுபடுத்தி இவர் வந்து சொல்றாரே தவிர, அதனுடைய மைய கருத்தானது ஒன்றாகவே இருக்கக்கூடியதுதான். அப்போ அ பெருமாள் அவர்கள் சொல்லக்கூடியதான் இந்த 2 குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கோவை கிழார் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு? கோவை கிழார் அவர்கள் வந்து தாங்கள் நேரில் கண்ட உண்மைகளையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு, சுருங்க சொல்லல் என்ற உத்தியை வைத்து, எதுகை மோனை இத வந்து இணைத்து சொற்களை கூட்டுவதே பழமொழி அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த எதுகை, மோனை, தொடைகளானது பழமொழியில இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இயல்புகள்ல பார்த்தோமா இல்லையா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம்.
இது உங்களுக்கு நினைவுல இருக்கா அப்படிங்கறத வந்து நினைவுபடுத்திக்கிறதுக்காக கேட்கக்கூடியதுதான். இயல்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த குறிப்பை நம்ம பார்த்தோமா இல்லையா? ஆம், இல்லை, எஸ் ஆர் நோ? பார்த்தோம். அதனுடைய குறிப்புகள்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதேதான் இவர் வந்து குறிப்பிடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? தாங்கள் நேரில் கண்ட உண்மைகளையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு, ஏன்னா அத வந்து அ முதியவர்களால சொல்லப்படக்கூடியது அப்படிங்கும்போது, அவங்களுடைய அனுபவத்திலிருந்து வருது அப்படிங்கும்போது, அவங்க என்ன பார்த்தாங்களோ அதிலிருந்து தான வரும். அந்த நேரில் பார்த்த உண்மைகளை அடிப்படையா வைத்து சுருங்க சொல்லல் என்ற உத்தி. அப்ப சுருக்கமா சொல்லக்கூடியதுங்கிறது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். அத இங்க ஒரு உத்தி அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுல எதுகை மோனைய சேர்த்து சொல்லக்கூடியது தான் பழமொழி அப்படின்னு யார் சொல்றாங்க? கோவை கிழார் அவர்கள் வந்து குறிப்பிடுறார். சரிங்களா? அதே மாரி அரிஸ்டாட்டில் அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரிஸ்டாட்டில் என்ற அறிஞர் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா, அறிவு வளர்ச்சியிலே பிறந்து, ஏன்னா நிச்சயமா அதுக்கு அனுபவ முதிர்ச்சி மாதிரி அறிவு முதிர்ச்சியும் தேவைப்படும் இல்லையா? அப்ப அறிவு வளர்ச்சியிலிருந்து பிறந்து, சுருக்கமா இருக்கட்டும், தெளிவா இருக்கட்டும், அதோடு எந்த இடத்துல நம்ம சொல்றோமோ அந்த இடத்துக்கு பொருத்தமானதாக இருக்கணும். அப்ப இந்த சுருக்கம், தெளிவு, பொருத்தம் இந்த பண்புகள் என்றும் இரவாமல் மறைந்து போகாமல் இந்த உலகத்துல வாழுது அப்படின்னு சொல்றாங்க. எது மூலமா? பழமொழிகள் மூலமாக வாழக்கூடியதாக இருக்கு அப்படிங்கறத தான் அரிஸ்டாட்டில் அவர்கள் இந்த ஒரு குறிப்பில இருந்து குறிப்பிடுறாரு. அப்ப இது அறிவு வளர்ச்சியில பிறக்கக்கூடியது. சுருக்கம், தெளிவு, பொருத்தம் இந்த பண்புகள்ல என்னைக்குமே ஆஹ் மறைந்து போகாமல் இரவாமல் இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒன்றுதான் என்னன்னா பழமொழிகள் என்று அரிஸ்டாட்டில் அவர்கள் குறிப்பிடுறார். சரிங்களா? அப்ப இங்க நம்ம நிறைய வரையறைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே இதுல நம்ம பார்த்த குறிப்புகள் ஏற்கனவே நம்ம நிறைய இயல்புகளை பார்த்துட்டு தான் இங்க பாக்குறோங்கிறனால அதை படிச்சுட்டு இதை நீங்க படிக்கிறீங்கும் போது உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஆனா எடுத்தோன வரையறைகளை பார்க்கும் போது தனித்தனி குறிப்புகளா தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அத பார்த்துட்டு இத பார்த்ததுக்கு காரணமே அதனாலதான். உங்களுக்கு எளிமையா இருக்கும் அப்படிங்கறனாலதான். அதனால முடிந்த அளவு இப்படியே வந்து படிக்க பாருங்க. சரிங்களா? சில இடங்கள்ல மட்டும் இப்ப கோவை கிழார் என்ன சொல்றாரு? சுருங்க சொல்லல் உத்தி அப்படின்னு சொல்றாரு. எதுகை மோனையே சேர்த்து கூட்டக்கூடியதான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த அதே மாதிரி பெருமாள் அவர்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல எது அமையுது அப்படின்னு குறிப்பிடுறாருங்கிற அந்த கருத்துக்களை மட்டும் நீங்க இதோடு இணைந்து புதிதாக நினைவுபடுத்திக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அரிஸ்டாட்டில் அவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய குறிப்புகளை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக சுகி என் சுப்பிரமணியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இவர் என்ன சொல்றாரு? நம்ம வாழ்ந்தவற்றை வாழ்வின் விமர்சனத்தை சொல்லக்கூடியதான் பழமொழிகள் அப்படின்னு ஒரு குறிப்புல சொல்றாரு. அப்போ நம்ம ஏன்னா எல்லாமே அனுபவ முதிர்ச்சி தான். அதனுடைய பிரிவுகளாக வரக்கூடியதான் இது எல்லாமே. அப்போ வாழ்க்கையினுடைய விமர்சனத்தை சொல்லக்கூடியதுன்னா அதனுடைய ஏன்னா சிக்கலை தீர்க்க உதவக்கூடியது நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அப்ப அப்ப சொல்லக்கூடிய பழமொழிகளுமே அதோடு இணைந்ததாகத்தான் இருக்கும். அப்ப வாழ்க்கையினுடைய விமர்சனத்தை சொல்லக்கூடியதும் நம்ம வாழ்ந்ததை சொல்லக்கூடியதும் தான் பழமொழி அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்லாம எப்படி ரோஜா மலர்ல இருந்து அத்தரானது பிறக்குதோ, அந்த வாசனை பொருளானது பிறக்குதோ, திரவியமானது, அது போல வாழ்க்கையினுடைய சிறப்புல இருந்து துள்ளி தெரித்த ரசம் தோய்ந்த மாதுளை முத்துக்கள் தான் பழமொழிகள் அப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு அழகியலோடு இணைந்து வந்து அவர் சொல்றார். இப்போ ரோஜால இருந்து அத்தர் பிறக்கிற மாதிரி வாழ்க்கையினுடைய சிறப்புல இருந்து தான் இந்த பழமொழிகளானது பிறக்குது அப்படின்னு யார் சொல்றா? சுகி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து குறிப்பிடுறார். இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் நம்மளுக்கு சீக்கிரம் மறந்து போகாது. ரோஜால இருந்து அத்தர் அப்படின்னாலே உங்களுக்கு சுப்பிரமணியம் அவர்கள் தான் நினைவுக்கு வரணும். சரிங்களா? அதே மாதிரி ஆலன் டாண்டிஸ் என்ற இந்த அறிஞர். இப்ப இந்த அறிஞரை நம்ம எங்க பார்த்திருப்போம்? அமைப்பியல் சார்ந்த செய்திகள் படிக்கும்போது இந்த அறிஞர் பற்றின குறிப்புகளை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப அமைப்பியல் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர் தான் ஆலன் டாண்டிஸ் என்பவர். அப்ப இவரு சொல்லக்கூடிய இந்த வரையறையும் எந்த மாதிரி இருக்கும்? அதனுடைய அமைப்பியல் சார்ந்ததாகத்தான் இருக்கும். இவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு பழமொழியும் விளக்கக்கூறு ஒன்றை பெற்றிருக்கும். ஒவ்வொரு பழமொழியிலையும் ஒரு விளக்கமானது நம்ம பார்க்க முடியும். அந்த விளக்கக்கூறு என்னன்னா, அந்த விளக்கக்கூறு எதையெல்லாம் கொண்டிருக்கும்னா, தலைப்பு, முடிவுரை என்ற 2யும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றார். யார் சொல்றா? ஆலன் டாண்டிஸ் அப்படிங்கிற இந்த அறிஞர் வந்து குறிப்பிடுறார்.
இப்போ வந்து உதாரணத்துக்கு பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல பணம் பத்தும் செய்யும்னா அதுல பணம் என்பது எதுவா இருக்கு? தலைப்பா இருக்கு. பத்தும் செய்யும். அது என்ன? பணம் இருந்தா எல்லாம் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த பழமொழியில பணம் என்பது தலைப்பாக இருக்கு. பத்தும் செய்யும் என்பது என்னவா இருக்கு? முடிவுரையாக இருக்கு. அப்ப அந்த பணம் என்பது எதையெல்லாம் அதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்னவா குடுத்திருக்காங்க? அதனுடைய அடுத்த நிலையாக குடுத்திருக்காங்க. அப்போ அதை தான் இவர் என்ன சொல்றாரு? ஒரு அதுதான் பணம் பத்தும் செய்யுங்கிறதா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளக்கம். அந்த விளக்கக்கூறுல என்ன இருக்கும்? 2 இருக்கும். தலைப்புன்னு ஒண்ணு இருக்கும். முடிவுரை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ப பழமொழிக்கு 2 சொற்கள் என்பது இருந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் பழமொழிகளானது ஒரு சொல்லுல அமையாதுங்கிறதும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஒரு சொல்லுல அமைந்துச்சு அப்படின்னா, அதுல ஒண்ணு தலைப்பு இல்ல முடிவு ஏதாச்சும் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு அது என்னங்கிற பொருள முழுசா நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ இப்போ 2 சொற்கள் இருந்தே தீரும் அப்படிங்கிறத இந்த நிலையில தான் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவரு அ இந்த பழமொழிகள நம்ம பார்க்கும்போது, இந்த பழமொழிகள நம்ம தொகுக்கிறோம் அப்படிங்கும்போது, அதனுடைய சூழல் இருக்கு இல்லையா? சூழலுங்கும்போது அது எந்த இயற்கை சூழல்ல இருந்து தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த சூழலையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்களா? அப்ப ஆலன் டான்டிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு 2 குறிப்புகள் நினைவுக்கு வரணும். முதல்ல அமைப்பியல் சார்ந்து சொல்றாரு. 2 சொற்கள் இருக்கணும். அததான் தலைப்பு, முடிவுரை வந்து இருக்கணும். அந்த தலைப்பையும், முடிவுரையும் தான் இங்க என்னன்னு சொல்றாரு? விளக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 2வதாக பழமொழிகள நம்ம தொகுக்கிறோம் அப்படிங்கும்போது, அதுல இருக்கக்கூடிய அந்த சூழல நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அது எந்த சூழல் அமைப்பை கொண்டது என்பத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஆலன் அவர்கள் வந்து குறிப்பிடுறார். சரிங்களா? அவர் சொல்லக்கூடிய முக்கியமான வரையறை என்பது இதுதான். இததான் வந்து முக்கியமான வரையறையாக சொல்றாரு. ஆனா அதோடு இணைந்து இந்த குறிப்பையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி. இப்ப நீங்க ஒரு வேள நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப எளிமையா நான் சொல்றேன். இப்ப ஆலன் டான்டிஸ் அப்படின்னா, அப்படியே அவர் பேர எழுதுங்க. இல்லைன்னா உங்களுக்கு புரியிற மாரி ஆலன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு அப்படி நான் வேக வேகமா சொல்லிட்டு போறது கிடையாது. இல்லையா? நானுமே உங்க கூட சேர்ந்து அப்படியே எழுதுறேன். இங்க எழுதி தான் உங்களுக்கு நான் சொல்றேங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கும் நேரம் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு கிளாஸா, இன்னைக்கு எத்தனாவது வகுப்பு, எந்த யூனிட் அப்படிங்கிறத போட்டுட்டு, வரையறைகள்ல இந்த குறிப்பு சொல்லியிருக்காங்க. ஆலன் டான்டிஸ் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப ஆலன் டான்டிஸ்ல இந்த முதல் குறிப்பானது நம்மளுக்கு இருக்கு. 100 உங்களுக்கு பிடிஎஃப்லயே வந்துரும். இப்ப உங்களுக்கு இத பார்த்தா சிலருக்கு வந்து விளக்கம் புரியாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம வகுப்புல வந்து விளக்கம் சொல்றோம். அப்ப இத பார்த்தா இப்ப விளக்கக்கூறு என்பது 2 சொற்கள கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு இத பார்த்தா புரியாது. ஆனா எனக்கு பொருள் சொன்னது தான் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்? விளக்கக்கூற 2ஆ சொல்றாங்க. அப்ப அதுல 1 தான் தலைப்பு, 2வது முடிவு அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாரி 2வது குறிப்பா இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சூழல பெற்றிருக்கணும். சூழல வந்து அதுல கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னாரு இல்லையா? அப்ப ஒரு பழமொழிய தோக்குறோம் அப்டின்னா, அதுல சூழல நோக்கணும் அப்டின்னா, சூழல நோக்கணும் அப்டின்னா, அவ்வளவு சுருக்கமா நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்டின்னாலே போதும். பக்கம் பக்கமா எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? அது உங்களுக்கு புரியணும். அடுத்தது எடுத்து பார்க்குறோம் அப்டின்னா, அது உங்களுக்கு புரிஞ்சா போதும். வேற யாரும் அத வந்து படிக்க போறது கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்டிங்கிறனால தான். ஏன்னா, இப்ப நம்ம பிடிஎஃப்பா குடுக்கறது எல்லாமே முக்கியமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு குடுத்துருவேன். இப்ப அதிகமா ஆலன் டாண்டிஸ் கேட்கறாங்கன்னா, இதுலருந்து கேட்கலாம். இந்த குறிப்புல இருந்து. ஆனா ரொம்ப ஆழமா அ இவர் சொன்ன பிற குறிப்புகள் வேற ஏதாச்சும் இருந்து கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிற குறிப்புல இருந்து கேட்கலாம். அது வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறனால, இருப்பினும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறனால தான் இத வந்து குடுக்குறோம். அத நீங்க இப்படி நோட்ஸா கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லாத்துக்கும் இந்த செய்திகள் கிளியரா இருக்குங்களா? இப்ப நான் சொன்ன விஷயம். நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சிலருக்கு வந்து அது கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. ஏன்னா, நீங்க அத பக்கம் பக்கமா எழுதிட்டு இருந்தீங்க அப்டின்னா, கிளாஸ முழுசா கவனிக்க முடியாது இல்லையா? நோட்ஸ்ங்கிறது ஒரு ஹிண்ட்ஸ் மாரி நமக்கு தேவைப்படுறதுக்காக இருக்கக்கூடியது தான். ஓகே. சரி. இப்போ பிற குறிப்புகள்லாம் இப்போ இங்க பழமொழிக்கு 2 சொற்கள் இருந்தே தீர வேண்டும்ங்கிறத நீங்க எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சி அ சில குறிப்புகள்லாம் நீங்க எழுதி படிங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, அது மறந்து போகும் அப்படிங்கிறனால, படிக்கும்போது நீங்க எழுதணுமே தவிர, வகுப்பு கவனிக்கும்போது முழு கவனத்தையும் வகுப்புல குடுங்க.
சில குறிப்புகள் இப்படி நம்ம சொல்றோம் அப்படிங்கும்போது, அத இப்படி சின்னதா ஹிண்ட்ஸ் மாரி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப பிற குறிப்புகள்லாம் இதெல்லாம் நீங்க பிடிஎஃப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? கிளாஸ கவனிச்சுட்டு பிடிஎஃப் பார்க்குறீங்கன்னா புரியும். ஓ! ஆலன் டான்டீஸ் சொன்ன குறிப்போடு இணைந்து வரக்கூடியதான். அத நீங்க மறுபடியும் எழுதி இந்த டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இத நீங்க படிச்சுட்டு அந்த குறிப்ப சொல்லி பார்க்கும்போது நினைவுபடுத்திக்க முடியல அப்படிங்கிற போது, நீங்க ஒரு தடவ எழுதி பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா உங்களுக்கு நினைவுல இருக்கும்னு சில குறிப்புகள்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப வேணா நீங்க வந்து முழுசா எழுதி பார்த்துக்கலாமே தவிர, இப்போ முழு கவனத்தையும் வகுப்பிலேயே குடுங்க. சரிங்களா? சில குறிப்புகள் மட்டும் இப்படி இன்ஸா நீங்க வந்து அ எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். சரி. இப்ப நம்ம ஆலன் டான்டிஸ் அவர்கள் சொன்ன குறிப்புகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்ததா துர்கா பகவத் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்ப இவங்க சொன்ன குறிப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். போன வகுப்புல நம்ம வந்து பார்த்திருப்போம். அ அதாவது பழமொழிகளானது முழுமையாக இல்ல அப்படின்னா முழுமையாக இல்லாவிடினும் அதை விளக்கி கூறும்போது முழு கருத்தும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதோடு இணைந்து அவர் இவங்க இன்னொரு குறிப்பையும் குறிப்பிடுறாங்க. என்னன்னா, பழமொழி என்பது உலகுக்கு உணர்த்தும் உண்மையை ஒரு சிறிய வாக்கியத்தின் மூலமாக சுருக்கி சொல்லக்கூடியது என்றும் குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த குறிப்ப இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். யாரோட குறிப்புல நம்ம இத பார்த்தோம்? அப்படியே அவரோட பேர சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். இதே குறிப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்படி நினைவுல இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சிறிய வாக்கியத்தின் மூலமாக சுருக்கி சொல்லக்கூடியதுதான் அப்படிங்கிறது தான் பழமொழி என்பத யார் பொருளாக சொல்லியிருப்பாங்க? கரெக்ட். ஜான் அவர்கள். அதாவது ஜான் லாசரஸ் அவர்கள் தான் இத வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சில நூல்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பு ஆனது துர்கா பகவத் அவர்களால மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்புகள் வந்து இருக்கும். இப்ப சக்திவேல் அவர்கள் மாதிரியான நூல்கள்ல பார்த்தீங்கன்னா. ஆனா அந்த நூல் இல்லாம வேறு சில நாட்டுப்புறவியல் ஆய்வு குறித்த நூல்கள்ல நம்ம பார்த்தோம் என்றால், ஜான் லாசரஸ் அவர்களும் இந்த குறிப்ப சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தியானது உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதனால தான் போன வகுப்புல நம்ம இந்த குறிப்பானது இது மாரி பார்த்திருப்போம். ஜான் லாசரஸ் அவர்கள் தான் இத வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆனா, துர்கா பகவத் அவர்களும் அந்த குறிப்ப சொல்லியிருக்காங்க. 2 பேருமே அத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இது எல்லாமே மேலை நாட்டு அறிஞர்களினுடைய குறிப்புகள் அப்படிங்கும்போது, ஒரு குறிப்ப வந்து அத மொழிபெயர்க்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ நம்ம எல்லா இடங்கள்லயும் நம்ம பார்க்கக்கூடிய குறிப்புகள் என்ன? ச பழமொழியானது சுருக்கமா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப அந்த குறிப்ப மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்ப, இல்ல பிற நாட்டு அறிஞர்கள் சொல்லக்கூடிய குறிப்புகள தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க அப்படிங்கும்போது, அதே சாராம்சத்த அதே மாதிரி சொற்றொடர்கள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த நிலையில வந்தது தான் இந்த குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த குறிப்புகள பொறுத்தவரைக்கும், துர்கா பகவத் அவர்களும் இத சொல்றாங்க. ஜான் லாசரஸ் அவர்களும் இத வந்து சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து நினைவுபடுத்திக்கணும். அ அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் உங்களுக்கு எது ஆப்ஷன்ல வருதோ அத பொறுத்து நீங்க வந்து சொல்லணும். இப்ப இந்த குறிப்புகள குடுத்து, துர்கா பகவத் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா, அவர்களோட பெயர். இல்லைன்னா ஜான் லாசரஸ் அவர்களோட பெயர் ஆப்ஷன்ல இருக்கு அப்படிங்கும்போது, அவர்களோட பெயர வந்து நீங்க கிளிக் பண்ணணும். சரிங்களா? பெரும்பாலும் இப்படி அ வெவ்வேறு நூல்கள்ல வேற மாரி இருக்கிறத வந்து குடுக்க மாட்டாங்க. இல்ல ஆப்ஷன் ஏதாவது ஒன்ற தான் குடுப்பாங்க. இல்ல அப்டின்னா, 2மே ஒரு வேள குடுத்துட்டாங்க அப்டின்னா, நீங்க துர்கா பகவத் அவர்களே வந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம வந்து முதன்மையான நூல்கள்ல அதிகமா இந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குங்கும்போது, நம்ம இத கூட நம்ம அடுத்து ஒரு வேள தவறாக பதில் வந்துருச்சு அப்டின்னா, அடுத்து நம்ம வந்து அதுக்கு சொல்லம்போது அந்த அந்த குறிப்புகள கூட குடுத்து நம்ம சொல்லலாம் அப்டிங்கிறனால, சரிங்களா? அதனால ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். 2 பேருமே சொல்லியிருக்காங்க அப்டிங்கிறத நினைவுபடுத்திக்கணும். துர்கா பகவத் அவர்களும், ஜான் லாசரஸ் அவர்களும். அதே மாதிரி ஜான் லாசரஸ் அவர்கள் இன்னொரு குறிப்பையும் வந்து குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க அப்டின்னா, பழமொழி என்ற சொல்லே பழமொழி பற்றின சிறந்த வரையறையாக இருக்கக்கூடியது. அதுக்கு பெருசா நீங்க வேறலாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுல பழமொழி என்ற சொல்லே போதும். பழமையான மொழி, பழமொழி அப்படிங்கிற அந்த சொல்லிலேயே அதுக்கான பொருளானது இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பையும் இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? இப்ப இந்த 2 துர்கா பகவத் அவர்களும், ஜான் லாசரஸ் அவர்களினுடைய வரையறைகள் எப்படி வந்துச்சுன்னா, எப்படி பதில் சொல்லணும்? இவர்கள் சொன்ன அந்த வரையறைகள் எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? இல்ல இதுல இருந்து யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம்.
கிளியர்னா அப்படியே கிளியர்னு சொல்லிருங்க. இல்ல டவுட் அப்படின்னு கேளுங்க. என்ன இது புரியல அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியா புரியாது. அதனாலதான். ஓகே. கிளியர் இல்லையா? சரி, இந்த குறிப்புகள நம்ம பார்க்கும்போது, எல்லா குறிப்புகளுமே நம்ம ஏற்கனவே பார்த்த குறிப்புகளே தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா, அதனுடைய அந்த சொல்லாடல்கள் மட்டும் கொஞ்சம் சற்று மாறி, மாறி வந்திருக்குமே தவிர, இங்க அறிஞர்களினுடைய பெயர்கள நீங்க நல்லா தெளிவா பார்த்திருக்கணும். சரிங்களா? சரி. இப்போ அடுத்ததா, இறுதியா சக்திவேல் அவர்கள் என்ன குறிப்பிடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் என்ன சொல்றாரு? தினம், தினம் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனுபவங்களினுடைய அந்த கூட்டே அனுபவங்களினுடைய திரட்டே பழமொழி அப்படின்னு சொல்றாரு. அனுபவங்கள் அடிப்படையாக கொண்டு அது உருவானது தான். இப்ப அறிவின் சுருக்கமாக விளங்கக்கூடியதான் பழமொழி அப்படின்னு குறிப்பிடுறார். அதே போல வாய்மொழி இலக்கியங்கள்ல சிறந்த ஒன்றாக இந்த பழமொழிகளானது கருதப்படுது. அப்ப அந்த பழமொழியானது எதையெல்லாம் மையமாக, கருவாக கொண்டு அமைந்தது? வாழ்க்கையினுடைய உயிர் பண்பாக இருக்கட்டும், உணர்வுகள் சார்ந்ததாக இருக்கட்டும், அறிவு சார்ந்ததாக இருக்கட்டும். ஏன்னா மக்களோடு இணைந்ததாக இருக்கு அப்படிங்கும்போது, அவர்களோட உயிரோடு இணைந்தது, உணர்வோடு இணைந்தது, அறிவோடு இணைந்தது இல்லையா? அப்ப இந்த 3 பண்புகளையும் கருவாக அமைந்து, வாய்மொழி அ வ கருவாக அமைந்ததுதான் பழமொழி. அது வாய்மொழி இலக்கியங்கள்லயே நம்ம சில இலக்கியங்கள்ல எல்லாம் நம்ம சிறந்தத பட்டியலிடுறோம் அப்படிங்கும்போது, அதுல நிச்சயமா பழமொழியும் அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததே தான். சிந்தனை ஆற்றலுக்கும், அறிவு வளர்ச்சிக்கும் இது மிகவும் உதவியாக இருக்கிறது. உண்மையினுடைய அடிப்படையில் எழுந்ததாகத்தான் பழமொழிகள் இருக்கும். அதுல கற்பனைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லக்கூடியது, வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து தோன்றுனது அப்படிங்கும்போது, உண்மை தன்மை அதுல நிச்சயமா இருக்கும். அது அளவுல சிறியதாகத்தான் இருக்கும். நன்மதிப்பு உடையவையாக இருக்க வேண்டும். நல்ல மதிப்புகள சொல்லக்கூடியதாக அது இருக்கணும். அதனாலதான் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப உண்மையின் அடிப்படையிலயும் சிறியதாகவும் இருக்கணும். அதே சமயம் நன்மதிப்பு கொண்டதாகவும் அது இருக்க வேண்டும் அப்படின்னு சக்திவேல் அவர்கள் குறிப்பிடுறார். அதே மாதிரி தமிழ் பழமொழிகள இது அனைத்து தன்மைகளையும் கொண்டதாக விளங்குறனாலேயே, இது தமிழ் மக்களினுடைய அறிவு களஞ்சியமாக விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சக்திவேல் அவர்கள் சொல்றாரு. இப்போ நம்ம பார்த்த குறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு முன்ன பின்ன அந்த சொற்றொடர்கள மாத்தி குடுக்கலாம். ஆனா, இப்ப நம்ம இந்த சக்திவேல் அவர்களினுடைய குறிப்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இத அப்படியே குடுத்து கேள்வியா கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அறிவின் சுருக்கம் எது? வாழ்க்கையினுடைய உயிர் பண்பு, உணர்வு பண்பு, அறிவு பண்பு இவற்றை கருவாக கொண்டது எது? அனுபவங்களினுடைய திரட்டு எது? அதே மாரி சிந்தனை ஆற்றலுக்கும், அறிவு வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கக்கூடியது எது? அப்படின்னு இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சொற்றொடர்களை அப்படியே பயன்படுத்தி உங்களுக்கு கேள்வியா கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால இந்த பகுதிய படிக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆனா முடிந்த அளவு இங்க அனுபவங்களின் திரட்டு, அறிவின் சுருக்கம் அப்படின்னு அந்த சொல்லாடல்கள் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா? அத அப்படியே இணைத்தே என்ன குடுக்கப்பட்டிருக்கோ, அத அப்படியே படிக்க பாருங்க. சரிங்களா? சரி. இப்ப நம்ம இதுவரைக்கும் இயல்புகளையும், அறிஞர்களினுடைய வரையறைகளையும் நம்ம பார்த்தோம். அப்ப இத்தனை இயல்புகள பார்த்திருக்கோம். அப்போ பழமொழி என்றாலே, அது ஒரு 2, 3 இயல்புகள், தன்மைகளுக்குள்ள அடங்குறது கிடையாது. அது எப்படியெல்லாம் இருக்கும், எதையெல்லாம் எதோடு இணைந்தது, எதுக்கெல்லாம் உதவி புரியதாக இருக்கக்கூடியது, எதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியது என்ற இத்தன இயல்புகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? அத அறிஞர்கள் கொஞ்சம் வெவ்வேறு விதமாக குறிப்பிடுறாங்க. இது அனைத்தையுமே முதன்மையா எப்படி கேள்வியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அறிஞர்களினுடைய பெயர் இல்லாம, அவங்க சொன்ன அந்த குறிப்புகள குடுத்து, நாட்டுப்புற பழமொழிகளுடன் தன்மைகளோடோ, இல்ல இயல்புகள் எதுன்னு கேட்கலாம். இந்த மாரி ஒரு 4 ஆப்ஷன குடுத்து, அதுல பொருந்தாததாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்கலாம். இப்படிதான் அதிகப்படியான கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க ஒரு 4 ஆப்ஷன் வந்தாலுமே, நீங்க நிச்சயமா இத்தன தன்மைகள், இயல்புகள படிச்சிருந்தீங்க அப்டின்னா தான் உங்களால சொல்ல முடியும் இல்லையா? அப்ப அத நம்ம படிச்சிருந்தோம் அப்டின்னா தான், அது கேள்வியாக வரும்போது நம்மளால சொல்ல முடியும். இப்ப இந்த கேள்வியில எது பொருந்தாம இருக்கக்கூடியது? அப்டியே அந்த ஆப்ஷன மட்டும் சொல்லுங்க பாக்கலாம்.
என்ன சொல்றாங்க? எளிதில் நினைவில் நிற்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. மக்களினுடைய பண்பாட்ட பிரதிபலிக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. 2மே சரிதான் இல்லையா? அதே மாரி இதுல மோனை எதுகைகள் கொண்டு அமைக்கப்படுபவை பழமொழிகள்னு சொல்லப்படுது. பழமொழிகள்ல இந்த நயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக நெடிய அளவில் அமைந்திருப்பவை. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். பழமொழி என்றாலே சுருக்கமா தான் இருக்கும், சுருக்கமா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இங்க நெடிய அளவில் அமைந்திருப்பவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கனால, இதுதான் வந்து தவறானதாக இருக்கு. ஆனா, இப்படி இந்த பொருந்தாது அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு தடவ படிச்சோம்னா, நம்மளுக்கு அதோடு இணைந்து வர மாரியே தான் இருக்கும். சரியாக இருக்கிற மாரியே தான் இருக்கும். அப் அப்ப எப்படி இருந்தாலும் 4 குறிப்புகள் தான் குடுக்க போறாங்க அப்படிங்கிறனால, 4 குறிப்புகள் மட்டும் நம்ம படிச்சு வச்சிருந்தோம்னா போதாது. எது வேணாலும் குடுக்கலாம். இப்ப நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே இந்த சொல்லாடல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எளிதில் நினைவில் நிற்கக்கூடியவை, மக்களின் பண்பாட்டை பிரதிபலிப்பவை அப்படின்னு பார்த்திருக்க மாட்டோம். அதுக்கு பதிலா நம்ம எப்படி பார்த்திருப்போம்? பண்பாட்டையும், நாகரிகத்தையும் அறியறதுக்கு உதவியாக இருக்கு அப்படின்னு பார்த்திருப்போம். அப்ப நம்ம படிச்சது அப்படியே இந்த குடுக்குறாங்கங்கும்போது, அந்த சொல்லாடல அப்படியே குடுக்க மாட்டாங்க. ஆனா அதனுடைய மைய கருத்த குடுத்து கேட்பாங்க. மைய கருத்துங்கும்போது என்ன பார்த்தோம்? பண்பாட்ட வந்து நாகரிகத்த உணர்த்தக்கூடியதாக இருக்கு. அத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க பிரதிபலிப்பவை அப்படின்னு ஒரு சொல்லாடல பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? இப்படி ஒரு சின்ன மாற்றங்களோடு வரத நம்ம பார்க்க முடியும். அதனால அந்த பொருள நீங்க நல்லா பழமொழியோடு இணைந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா, இப்படி எந்த குறிப்புகள் குடுத்தாலுமே நம்மளால பதில் சொல்ல முடியும். அதனால எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதிலேயே ஒரு 10 மட்டும் படிச்சோம்னா பத்தாது. என்னெல்லாம் நம்ம குடுத்திருக்கோமோ, அத வந்து படிச்சிருக்கணும். அறிஞர்களோடதும் அவர்கள் சொன்ன குறிப்புகள்ல இருந்து இப்படி கேட்கலாம். அதிகப்படியே இப்படிதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி கேட்கறாங்க அப்படின்னா தான் அந்த குறிப்ப குடுத்து, அந்த அறிஞர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அதனால குறிப்புகள் படிக்க முதல்ல நம்ம சொன்ன மாதிரியே இயல்புகள் அனைத்தையும் படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்த மாதிரியே அந்த இயல்புகள் வரையறைகள்ல அந்த இயல்புகள படிச்சுட்டு, அது எந்த அறிஞர் சொல்றாங்க அப்படின்னு படிக்கிறீங்கன்னா, கொஞ்சம் எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப நம்ம இதுவரைக்கும் வரையறைகள் குறித்த செய்திகள், இயல்புகள் குறித்த செய்திகள பார்த்தோம். அடுத்ததா தொல்காப்பியத்துல நம்ம பார்த்தோம்னா, நெறைய நாட்டுப்புற இலக்கியங்களினுடைய செய்திகள் தொல்காப்பியத்திலேயும் நம்ம பார்க்க முடியும். இப்ப பழமொழிய பற்றின செய்திகளையும் தொல்காப்பியத்துல இடம்பெறுது. தொல்காப்பியர் பழமொழிய எந்த சொல்லால குறிப்பிடுறாருன்னா, பழமொழின்னு சொல்லல. அவரு முதுமொழி, முதுசொல் அப்படிங்கிற இந்த 2 சொற்கள தான் பயன்படுத்துறாரு. இப்போ பழமொழிக்கு பொருளதிகாரத்துல வரக்கூடிய செய்யுளியல்ல இலக்கணம் சொல்லியிருப்பாரு. பழமொழினா எப்படி இருக்கணும் அப்படின்னு அதுக்கான விளக்கத்த சொல்லியிருப்பாரு. அந்த நூற்பா தான் இது. அதிலேயே பார்த்தீங்கன்னா, "ஏது நுதழிய முதுமொழி" அப்படிங்கிற முதுமொழி என்ற சொல்ல தான் பயன்படுத்தியிருப்பாரே ஒழிய, பழமொழின்னு சொல்லியிருக்க மாட்டார். வேறு சில இடங்கள்ல முதுசொல் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருப்பார். இப்ப தொல்காப்பியர் பயன்படுத்திய சொல் எது? முதுமொழி, முதுசொல் என்ற சொற்கள தான் பழமொழிய குறிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கார். அதே மாரி செய்யுளியல் பகுதியில, பொருளதிகாரத்துல வரக்கூடிய செய்யுளியல் பகுதியில, அதனுடைய இலக்கணத்தையும் சொல்றாரு. இந்த அடிகள நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, இத குடுத்து யார் சொன்னது? அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். சுருக்கமா ஒரு ஒரு 2 அடிகள குடுத்து. இப்ப இதுல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 4 குறிப்ப தான் இவர் வந்து சொல்றார். அதுவுமே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது தான். அதாவது நுண்மையும், சுருக்கமும், ஒளி உடைமையும், மென்மையும் அப்படிங்கிற இந்த 4 இயல்புகள கொண்டது தான் பழமொழின்னு சொல்றார். அப்போ நுண்மையும்னா என்ன? நுட்பத்தன்மை கொண்டது. நுட்பமாக இருக்கக்கூடியது, சுருக்கமாக இருக்கக்கூடியது. ஒரு சுருக்கமாக இருக்கக்கூடியது, ஒளி உடைமை என்பது அதிலிருந்து நம்மளுக்கு உண்மைத்தன்மை வெளிப்படும் இல்லையா? அதிலிருந்து நம்மளுக்கு பொருளானது விளங்கும் இல்லையா? அதுல வெளிப்படக்கூடிய அந்த விளக்கம், அதே மாதிரி அது மென்மை தன்மை கொண்டதாக இருக்கக்கூடியது. அப்போ அ நுட்பத்தன்மை, அதாவது நுட்பம், சுருக்கம், விளக்கம், மென்மை. இந்த 4 இயல்புகள சொல்லக்கூடிய இந்த 4 இயல்புகள கொண்டு, ஏதாவது ஒரு பொருள காரணத்தோடு உணர்த்தக்கூடியது. ஏது நுதலியனா என்ன? ஏது என்றாலே காரணம் என்பதுதான் பொருள். சரிங்களா? அப்ப காரணத்தோட உணர்த்தக்கூடியதான் பழமொழி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, பழமொழி என்பது அதிலிருந்து ஏதாவது ஒரு காரண காரிய தொடர்ப நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்ப அதுல என்னென்ன இயல்புகள்லாம் இருக்கும் என்பத ஒரு 4ஆக குறிப்பிடுறாங்க. நுட்பம், சுருக்கம், விளக்கம், மென்மை என்ற இந்த 4 இயல்புகளையும் கொண்டு, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள காரணத்தோடு உணர்த்தக்கூடியதா பழமொழி என்று யார் சொல்றா? தொல்காப்பியர் அவர்கள் இந்த நூற்பால குறிப்பிடுறார்.
இப்ப இந்த நூற்பாக்கு பொதுவான பொருளாக இதை நம்ம சொல்லலாம். இதுவே இந்த பொருளதிகாரத்துக்கு உரை எழுதின உரையாசிரியர் தான் யாருன்னா பேராசிரியர் அவர்கள். இவர் உரையாசிரியராக இருக்கக்கூடியவர். இவர் இதுக்கு உரை எழுதும் போது ஒரு விளக்கம் சொல்லுவார் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? ஏன்னா இது இது அனைத்துமே பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட உரைநூல்கள் அப்படிங்கறனால இதுல சொல்லாடல்கள் எல்லாமே சற்று செய்யுள் வழக்காகத்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப எளிமையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இவர் என்ன சொல்றாரு? கூறியதாய் சுருங்கி விழுமியதாய் எளிதாகி இயற்றப்பட்ட குறித்த பொருளை முடித்தற்கு காரணமாகிய பொருளினை கருதுவது முதுமொழி என்ப அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? நுட்பமா இருக்கக்கூடியது, சுருக்கமா இருக்கக்கூடியது, விளக்கம், மென்மை அப்படின்னு அதையதான் இங்க ஒரு ஒரு அடியாகவே சொல்லிட்டார். கூறியதாய் சுருங்கி விழுமையதாய் எது விளக்கமாக சொல்றாங்களோ அத வந்து எளிதாகி சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு பொருளின் மீது சொல்லப்படுதோ அந்த பொருளை முடித்தற்கு காரணமாகிய பொருளினை கருதுவது. இப்ப இங்க நம்ம பார்த்தோம், பொருளை காரணத்தோடு உணர்த்தக்கூடியது, காரணமாகிய பொருளினை கருதுவதுதான் முதுமொழி அப்படின்னு சொல்லியிருக்கார். ரொம்ப எளிமையா பொருள் சொல்லணும்னா இதுதான் நம்ம பார்த்ததுதான், இந்த குறிப்பு தான். ஆனா இந்த குறிப்பை தான் சற்று கொஞ்சம் கடினமான நடையில பேராசிரியர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கார். சரிங்களா? அதனால இந்த பொருளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க, எப்படி பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். ஆனா இந்த பகுதியிலிருந்து இந்த நூற்பாவை கொடுத்து கேட்கலாம், இல்லைன்னா தொல்காப்பியர் எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத கேட்கலாம். அதே மாதிரி தொல்காப்பியத்துல சொல்லியிருக்க மாதிரியே பிற இலக்கியங்கள்ல பழமொழிகள் பற்றின செய்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்விகள் வரும். இதுவுமே கேள்வியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதி, மிக முக்கியமான பகுதி அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம பழமொழி 400 என்ற நூல் எடுத்துக்கிட்டோம்னா, பழமொழி 400 என்ற நூலானது நீதி நூல்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது இல்லையா? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது. அதனுடைய ஆசிரியர் யாரு? முன்றுரை அரையனார் தான் அதனுடைய ஆசிரியர். அந்த நூல்ல பார்த்தோம்னா ஒரு 400 பழமொழிகளை சொல்லியிருப்பார். இப்ப இதுதான் தமிழ்ல தோன்றுன முதல் பழமொழி தொகுப்பு நூல் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இதுதான் பழமொழியினுடைய முதல் தொகுப்பு நூல் அப்படின்னா யார் இதனுடைய முன்னோடியாக விளங்கக்கூடியவர்? இதை இயற்றின முன்றுரை அரையனார் தான் இதனுடைய முன்னோடியாக விளங்கக்கூடியவர். சரிங்களா? இப்போ நம்ம நாட்டுப்புற இலக்கியங்கள்ல நம்ம பாக்குறோம். அப்ப பிற இலக்கியங்கள்ல இதனுடைய அடிப்படை இருக்கானா, இலக்கண நூலான தொல்காப்பியத்துல இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுவே இலக்கிய நூல்கள்ல இருக்கா அப்படிங்கும் போது முழுவதுமாக ஒரு நூல் முழுவதுமாகவே பழமொழிகளாலேயே ஒரு நூலை உருவாக்கி இருப்பாரு. அப்படி உருவான ஒரு நூல், முன்னோடி நூலாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பழமொழி 400 என்ற நூல் தான். அதை இயற்றின முன்றுரை அரையனார் தான் முன்னோடியாகவும் விளங்கக்கூடியவர். எல்லாருக்கும் முதல் நாட்டுப்புறவியலினுடைய ஒரு தொகுப்பாளர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். பின்னாடி நிறைய தொகுப்பாளர்கள் வந்தாலுமே, தொகுப்பாசிரியர்கள் வந்தாலுமே முதல்ல ஒரு நூல்லையே பல்வேறு பழமொழிகளை தொகுத்து கூறினவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா இவர் தான், முன்றுரை அரையனார் தான். அதனாலதான் இவரை வந்து முன்னோடின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு நூலுமே நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம பிற நூல்கள் எல்லாம் அங்கங்க பழமொழிய சொல்லக்கூடிய சொற்களும் சில சில பழமொழிகளும் பார்க்க முடியும். ஆனா நூல் நெடுகிலுமே, நூல் முழுவதுமே நிறைய பழமொழிகளை கொண்ட நூலாக முதல்ல பழமொழி 400 பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக படிகாசு புலவரால் இயற்றப்பட்ட பழமொழி விளக்கம் அல்லது தண்டலையார் சதகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டுமே ஒரே நூலை குறிக்கக்கூடியதுதான். இந்த நூல்லையுமே நிறைய பழமொழிகளை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப தமிழ் இலக்கியங்கள்ல இந்த இரண்டும் தான் பழமொழி தொகுப்புகளினுடைய முன்னோடிகளாக விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதல்ல இருக்கக்கூடியது பழமொழி 400. அடுத்த நிலையில சொல்லணும் அப்படின்னா படிகாசு புலவரால் இயற்றப்பட்ட தண்டலையார் சதகம் இல்லைன்னா பழமொழி விளக்கம் என்ற நூலை சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த இரண்டும் முக்கியமான குறிப்புகள். அதுக்கு அடுத்ததா இப்ப பிற நூல்கள் அனைத்திலையுமே பழமொழிகள் எந்த சொல்லாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பிற நூல்கள்ல முழுவதும் நம்ம இப்படி பழமொழிகளை பார்க்க முடியாது. ஆனா பழமொழிகளை குறிக்கக்கூடிய சொற்களை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ அகநானூறுல பாத்தீங்கன்னா அகநானூறு தான் சங்க இலக்கியங்கள்லயே முதலா பழமொழி அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்தின ஒரு நூலாக அகநானூரை நம்ம சொல்ல முடியும். சங்க இலக்கியங்கள்ல அகநானூரை பார்க்க முடியும். அகநானூர்லயுமே பழமொழி என்ற சொல்லானது இருக்கும், பழமொழி என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம பழமொழியை குறிக்கக்கூடிய
தொன்றுபடு கிளவி, தொன்றுபடு பழமொழி என்ற இந்த பிற சொற்களுமே நம்ம அகநானூற்றினுடைய பாடல்கள்ல பார்க்க முடியும். சரிங்களா? அப்ப எப்படி கேள்வியா கேட்பாங்க? தொன்றுபடு கிளவி, தொன்றுபடு பழமொழி என்று குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு கேட்கலாம். பழமொழியை குறிப்பிட்ட நூல் எது? இப்போ ஒரு பாடல்ல பழமொழியை பற்றின பழமொழி என்ற சொல்ல பயன்படுத்துறதுக்கு பதிலாக சில நேரங்கள்ல இந்த சில பாடல்கள்ல இரண்டுமே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த தொன்றுபடு கிளவி என்ற இந்த சொல் பாத்தீங்கன்னா பாலை பாடிய பெருங்கடுகோ அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இத வந்து பயன்படுத்தியிருப்பார். பாலை பாடிய பெருங்கடுகோ அவர்களினுடைய பாடல்ல இந்த சொல்லாடல நம்ம பார்க்க முடியும். பழமொழி அப்படிங்கிறதுக்கு பதிலா அவர் என்ன பயன்படுத்தியிருப்பாரு? தொன்றுபடு கிளவி என்ற இந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? இதையும் நீங்க வந்து நினைவுபடுத்திக்கணும். ஆனா அதிகமா இதுல கேள்வி வரதுக்கு வாய்ப்பு குறைவுதான். எந்த சொல்லாடல் அப்படின்னு தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொன்றுபடு பழமொழி என்ற இந்த சொல்ல வந்து யார் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா, யாருடைய பாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும்னா, மாமூலனார் இருக்கார் இல்லையா, மாமூலனார் அவர்களினுடைய பாடல்ல தான் இந்த சொல்லானது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப இந்த குறிப்பையும் நீங்க வந்து நினைவுபடுத்திக்கணும். இப்ப இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு வந்து சற்று மிகவும் ஆழமாக கேட்கறாங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப அதிகமா இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி கேட்பாங்கன்னா, இதனுடைய வேறு பெயர்கள்ல இருந்தா கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, சிலப்பதிகாரத்துல பழமொழியானது நெடுமொழின்னு சொல்லப்பட்டிருக்கு. மணிமேகலையில முதுமொழி என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருங்கதையில நெடுமொழி, முதுமொழி என்ற 2 சொல்லாடல்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப பழமொழி அப்படின்னு மட்டும் சொல்லாம, அதற்கு பதிலாக எப்படி சொல்லு எந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க? நெடுமொழி, முதுமொழி என்ற சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒருவேள அந்த நூலினுடைய பெயர் குடுக்காம, சில நேரங்கள்ல எப்படி கேட்பாங்கன்னா, இளங்கோவடிகள் எப்படி பழமொழிய குறிப்பிட்டிருக்காரு? சீத்தலை சாத்தனார், அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலையினுடைய ஆசிரியர் இல்லையா? அந்த நூலினுடைய ஆசிரியர்கள குடுத்து, அவர்கள் வந்து பழமொழிய எப்படி பயன்படுத்தியிருக்காங்க? எந்த சொல்ல வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலா? அப்படின்னு கூட கேள்வி வந்து வரலாம். அதனால இதுவும் நினைவுபடுத்திக்கணும். நம்மளுக்கு சிலப்பதிகாரம்னாலே இளங்கோவடிகள் தான் நினைவுக்கு வருவார் ஆசிரியர். ஆனா இப்படி கூட சில நேரங்கள்ல கேள்வி வந்து வரலாம். அதே மாதிரி சேந்தன் திவாகரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இது வந்து ஒரு நிகண்டு நூல். சேந்தன் திவாகரம் என்பது ஒரு நிகண்டு நூல். அதாவது இப்ப நம்ம அகராதி சொல்றோம் இல்லையா? டிக்ஷனரி சொல்றோம் இல்லையா? அகராதிக்கு முன்பாக சொற்களுக்கான பொருள சொல்லக்கூடிய நூல்களாக தோன்றுனது தான் நிகண்டு நூல். அதுல முதல் நூலாக இருக்கக்கூடியதான் சேந்தன் திவாகரம் என்பது. அப்ப இதெல்லாம் கேட்பாங்களான்னா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்திகள்லாம் வந்து சொல்லப்படுது. கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற இந்த நூல்ல சொற்களுக்கான பொருள் சொல்லப்படும் இல்லையா? அப்ப பழமொழிக்கான பொருள்களை ஒரு 6 பொருள்களை சொல்றாங்க. மூதுரை, முதுமை, மொழிமை, முன்சொல், முதுசொல், பழஞ்சொல் என்ற இந்த 6மே பழமொழியை உணர்த்தக்கூடிய பிற பெயர்கள், பழமொழி சொல்லக்கூடிய பொருள்கள் அப்படின்னு இந்த 6ம் சேந்தன் திவாகரம் என்ற நூல்ல சொல்லப்படக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான கேள்விகள் அந்த நூலை கொடுத்து இந்த சொல்லாடல் எதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரிதான் திருவாசகம், திருவெம்பாவை, மாணிக்க வாசகருடைய நூல்ல பழஞ்சொல் என்ற நூலை பயன்படுத்தி இருப்பாரு. குமரேசதாஸ் சதகத்துல உலகமொழி என்று சொல்லப்பட்டிருக்கும். கொன்றை வேந்தன்ல மூத்தோர் சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. கம்பர் வந்து மூதுரைனும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பழமொழி என்ற சொல்லையுமே கம்பராமாயணத்துல பயன்படுத்தி இருப்பாரு. அதே மாதிரி படிகாசு புலவருமே பழமொழிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருப்பாரு. முத்தப்ப செட்டியார் அவர்கள் பழமை சொல் என்ற சொல்ல பயன்படுத்தியிருப்பார். நச்சினார் கிணியார் என்பவர் உரையாசிரியர். அவர் வந்து தொல்காப்பியத்துக்கும் உரை எழுதியிருப்பாரு, சீவக சிந்தாமணிக்கும் உரை எழுதியிருப்பார். அவர் சீவக சிந்தாமணி உரையில பழமொழியை குறிப்பிடறதுக்கு பழம் வார்த்தை என்ற சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி பாரதியாரினுடைய பாடல்களுமே நிறைய பாடல்கள்ல அவருடைய பாடல்களோடு இணைந்து பழமொழிகளையும் வந்து சொல்லியிருப்பார். பழமொழிகளையும் இணைந்து வந்து பாடியிருப்பார். இப்ப இந்த மாதிரியான பகுதிகள் மிக முக்கியமானதுன்னு சொன்னதுக்கு காரணம் எல்லாமே நீங்க படிச்சிருக்கணுங்கிறனாலதான். இதுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அத்துணை பகுதிகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்க உங்களுக்கு எதையுமே நீங்க விட்டுறக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க முதன்மையாக படிக்க வேண்டிய பகுதியா கூட இதை நீங்க எடுத்துக்கலாம். இத மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. முதல்ல இந்த 2 நூலும் படிக்கணும்.
அடுத்ததாக ஒவ்வொரு நூல்லையுமே எந்தெந்த சொற்களானது சொல்லப்பட்டிருக்கு, இல்ல எந்த புலவர்கள், எந்த ஆசிரியர்கள் எந்த சொல்ல வந்து பழமொழியை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? இதுல வந்து கண்டிப்பா நான் சில பகுதிகளை நான் சொல்லுவேன். எதையும் நீங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள்ல இன்னைக்கு நம்ம நிறைய பார்ப்போம். அதுல இந்த ஒரு பகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப நம்ம இலக்கியங்கள்ல பார்த்தோம். பிற பெயர்களாக நம்ம பார்த்தோம்னா, பிற மொழிகள்ல இப்போ மலையாளத்துல பழஞ்சொல்லுன்னு சொல்லுவாங்க. தெலுங்குல நாதுடி, மக்கள் குரல்னு சொல்லப்படும். கன்னடத்துல நானுடி, நானொடி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆங்கிலத்துல ப்ராவர்ப்ஸ் இல்லைன்னா சேயிங்ஸ்ன்னு கூட சில இடங்கள்ல சொல்லுவாங்க. ஆனா சேயிங்ஸ் அப்படிங்கிறத விடவும் இந்த ப்ராவர்ப்ஸ் என்பதுதான் வந்து பழமொழியோடு பொருத்த வரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கக்கூடியது இங்கிலீஷ்ல. அதே மாதிரி தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டோம்னா பழமொழி என்பத தஞ்சாவூர்ல பழமொழின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பழமொழியில சிலது வந்து கதை மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அந்த கதையினுடைய அந்த சார பிழிந்தது போல கூட சில பழமொழிகள் இருக்கும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த கதைய அடிப்படையாகவே சில பழமொழிகள் கொண்டிருக்கனாலேயே சில மாவட்டங்கள்ல அது கதையோடு தொடர்புடைய பெயர்கள்லயே அழைக்கப்படுது. இப்ப தஞ்சாவூர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, உபகதை அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழியை குறிப்பிடுறதுக்கு உபகதை என்ற சொல்லானது பயன்படுத்தப்படும். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா, ஓவக்கதை அப்படிங்கிற சொல்லாடலானது மக்களிடையே இருக்கும். அ அப்போ ஏன்னா இது ஏன் இப்படி சொல்லாடல் வந்திருக்குன்னா, ஏன்னா பழமொழியில நம்ம கதையினுடைய அடிப்படையில தோன்றுனது நம்ம பார்த்தோம் இல்லையா? அதனால இந்த சொற்களும் வந்து அ அந்த காரணத்தினால இந்த கதை என்ற சொல்லோடு இந்த பெயரானது அழைக்கப்படுது என்றும் அறிஞர்கள் மத்தியில சொல்லப்படுது. இப்ப இந்த பகுதிகளுமே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம். அது இல்லாம பழமொழிய குறிக்கக்கூடிய ஒரு 34 சொற்கள பெருமாள் அவர்கள் குறிப்பிடுறார். சரிங்களா? பெருமாள் அவர்களினுடைய "பல நோக்கில் பழமொழிகள்" அப்படிங்கிற நூல்ல இத சொல்லியிருப்பார். இத நம்ம நூல்கள் பார்க்கும்போதும் இவருடைய நூல்ல நம்ம பார்ப்போம். பல நோக்கில் பழமொழிகள் என்பதுதான் இவரால இயற்றப்பட்ட ஒரு நூல். அத வந்து பல நோக்குல இந்த ஆய்வு செஞ்சிருப்பாரு. பழமொழிகள் ஆய்வு செஞ்சிருப்பாரு. அப்ப இந்த பல நோக்கில் பழமொழிகள் என்ற இந்த நூல்ல அவர் எத்தன சொற்கள பயன்படுத்தியிருக்காரு, எத்தன சொல்லியிருக்காரு பழமொழிய குறிக்கக்கூடியதாக 34 சொற்கள சொல்லியிருக்காரு. அப்ப இதுல அதிகப்படியான கேள்விகள் எத்தனை சொற்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படியும் சில நேரங்கள்ல கேட்கறாங்கன்னா, இங்க உங்களுக்கு நான் சிலதெல்லாம் ஹைலைட் பண்ணி குடுத்திருக்கேன். அதுல இருந்து கேள்வியா வந்து வரலாம். அதனால படிக்கும்போது முதல்ல இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய சொற்கள்லாம் படிச்சு முடிச்சிரணும். சரிங்களா? இத நம்ம முன்னாடி பார்த்தது தான். முதுமொழி, முதுசொல், தொன்றுபடு கிளவி, தொன்றுபடு பழமொழி, நெடுமொழி, மூதுரை அப்படின்னு இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாமே நம்ம ஏற்கனவே வெவ்வேறு நூல்கள்ல புலவர்கள் சொல்லக்கூடியதாக பார்த்தோம். சில இடங்கள்ல இப்ப உபகதை கூட நம்ம பார்த்தோம். இப்ப ஸ்லோகம், சொலவடை, சொலவு இது எல்லாம் நம்ம பார்க்காதது. எழுதா கிளவி, பல வார்த்தை என்பதெல்லாம். இதெல்லாம் நல்லா நீங்க கவனமா வந்து பார்த்திருக்கணும். சரிங்களா? அப்போ பெயர்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, நெறைய பெயர்கள் வந்து இருக்கு. நம்ம நெறைய இருக்குனாலே, நம்மளுக்கு முதல்ல வரக்கூடிய குழப்பம் என்ன அப்டின்னா, நெறைய இருக்குனாலே ஒரு பயம் வந்துரும். என்ன இவ்ளோ இருக்கே! அப்டின்னு வந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகுதிகள எது முக்கியமானதுன்னு நான் சொல்றதுக்கு காரணமே, சிலருக்கு நெறைய பகுதிகள உடனே நினைவு படுத்திக்க முடியாது அப்டிங்கிறனால தான். இப்ப இந்த பகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க முதல்ல என்ன பண்ணணும்? தொல்காப்பியத்த படிச்சு முடிச்சுட்டு, இந்த வரிசைய நீங்க அப்படியே பின்பற்றலாம். இதுல இலக்கியங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், இந்த பிற பெயர்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே பழமொழி, பழமை சொல், பழம் வார்த்தை, பழஞ்சொல், மூத்தோர் சொல்ன்னு அந்த பழமை சார்ந்ததாகத்தான் இருக்கும். சில இடங்கள்ல இந்த உலக மொழி அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த வேறு பெயர்கள் இங்க படிக்கிறது ரொம்ப கடினமா இருக்காது. ஏன்னா எல்லாமே பழமை சார்ந்தது அ அப்படிங்கிற இந்த சொல்லாடல்ல தான் வரும் அப்படிங்கிறனால. அப்ப அத நீங்க இங்க படிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு கடினமா இருக்கக்கூடியது என்ன? எந்த நூல்ல சொல்லப்படுது அப்படிங்கிறதான். அப்ப அததான் நீங்க கவனமா வந்து படிக்கணும். சரிங்களா? இத நீங்க படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிற பெயர்களுக்கு வரீங்க. இத எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, இத பார்த்து முடிச்சக்கப்புறம், இத படிச்சக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? பழமொழியில பெருமாள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பகுதிகள படிக்கணும். இதுலயுமே உங்களுக்கு 2ஆ நான் பிரிச்சு குடுத்திருக்கேன். ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடியது ஒன்று, அடுத்து ஹைலைட் பண்ணாதது. அப்ப ஹைலைட் பண்ணியிருக்கிறத படிச்சக்கப்புறம், கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பிற பகுதிகள நீங்க வந்து படிக்கணும். இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வரிசை எதன் அடிப்படையில நம்ம சொல்றோம்னா, கேள்வியா வரதுக்கு
வாய்ப்பு இருக்கக்கூடிய அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். அதனால ஒரு பகுதிய இப்படி நிறைய இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே கேள்வியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னாலே, அத நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்ப அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கும்போது எளிமையா பதில் சொல்லிற முடியும். நெறைய பகுதிகளையும் நம்ம பாதி பகுதிகள படிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால தான். அதனால முடிந்த அளவு இப்படி இப்படி கூட நீங்க வந்து இந்த ஆர்டர்ல கூட வந்து படிக்கலாம். இல்ல மேம் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் எப்படி வேணாலும் எத்தன பகுதிகள் இருந்தாலும் நான் வரிசையா படிச்சுருவேன் அப்படிங்கிறவங்க, நீங்க அப்படியே வரிசையா கூட படிச்சுக்கலாம். ஆனா என்னால மொத்தமா நெறைய படிக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, இப்படி இந்த நிலையில கூட நீங்க பிரிச்சு படிக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த பகுதி எல்லாமே நீங்க பார்த்திருக்கணும். படிக்காம வந்து இருக்கக்கூடாது. கேள்வியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல சில பகுதிகள் இப்ப நம்ம வகுப்புல பார்க்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு பல்வேறு நாட்டுப்புறவியல் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இணைந்து தான் உங்களுக்கு வந்து குடுத்திருக்கும். சில நூல்கள்ல ஒரு பெயர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கும். இப்ப தெலுங்குல ஒரு பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கும். கன்னடத்துல ஒரு பெயர் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா வேறு சில நூல்கள்ல வேறு பெயர்களும் குடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதனால நீங்க வகுப்பு இல்லாம வேற நூல படிக்கிறவங்களா இருந்தாலுமே, வகுப்புல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நல்லா தெளிவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட அந்த நூல வந்து நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஆனா எல்லா நூல்களும் சேர்ந்து தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறனால, இதுல எதையுமே நீங்க வந்து விடுபட்டு விடுபற்றக் கூடாது. முடிந்த அளவு என்னெல்லாம் குடுத்திருக்கோமோ, அது எல்லா பெயர்களையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க பார்க்கணும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம இதுவரைக்கும் இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தோம். பழமொழிகளினுடைய வேறு பெயர்கள் இலக்கண இலக்கியங்கள்ல எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா பழமொழிகளினுடைய கருப்பொருள்கள். விடுகதையில கருப்பொருள்கள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பழமொழிகளானது எவற்றை அடிப்படையாகக் கொண்டு எந்த கருப்பொருள அடிப்படையாகக் கொண்டு பாடப்படும்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கருப்பொருள்களுமே இதுக்கு வந்து வரும். இதுதான் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா, இது பழமையான ஒன்றாக இருக்கக்கூடியது அப்படிங்கும்போது, இத மட்டும் தான் கருவாக வைத்து பாடுவாங்கன்னு கிடையாது. எல்லா பொருள்களுமே கருவாக வைத்து வந்து பாடப்படும். அப்ப பழமொழியானது தொடாத பொருளே இல்லன்னு சொல்லுவாங்க அறிஞர்கள். அனைத்தையும் பத்தியும் நம்மளுக்கு வந்து பழமொழிகளானது சொல்லப்பட்டிருக்கும். ஆனா, அந்த பழமொழிகள்ல அதிகமாக இருக்கக்கூடியது எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா, இயற்கை, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், வேளாண்மை, மனிதர்கள் சார்ந்ததாக, தெய்வங்கள் சார்ந்ததாக, இல்ல மருத்துவம் சார்ந்ததாக, தத்துவம், உளவியல் சார்ந்ததாக, மாதங்கள், கிழமைகள், வானிலை தொடர்பானதாக, இல்லைன்னா வேறு எல்லா பொருள்களும் சேர்ந்து பல்பொருளாக என்று இதன் அடிப்படையில நம்ம அதிகமா பழமொழியினுடைய கருப்பொருள்கள நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த பகுதியில இருந்து நம்ம ஏற்கனவே விடுகதையில பார்த்த மாரி தான். அங்க நம்ம விடை பார்த்திருப்போம். விடையிலிருந்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஆனா, இங்க அப்படிலாம் இல்ல இல்லையா? பழமொழி என்றாலே அது ஏதோ ஒரு செய்திய உணர்த்த வருது தான் அப்படிங்கும்போது, இதுல நேரடியா நம்ம சொல்லிற முடியும். இப்ப "உயரப் பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது" அப்படிங்கும்போது, இதுல எத சொல்றாங்க? எத எத கருப்பொருளாக மையமிட்டதாக வந்திருக்கு? பறவைய மையமிட்டதாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? இப்ப இப்படி நம்ம நேரடியா, எளிமையா வந்து விடுகதைய காட்டிலும் பழமொழியில ஒரு பழமொழிய குடுக்குறாங்கன்னா, நம்மளால வந்து சொல்லிற முடியும். சரி. இப்போ இப்ப நீங்க தான் சொல்லப் போறீங்க. அடுத்தடுத்த பழமொழிகள். இப்ப "கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்" அப்படிங்கிற இந்த பழமொழியும், "சுக்கு இல்லாத கசாயம் உண்டா" அப்படிங்கிற இந்த பழமொழியும், இதுல எதுல வரக்கூடியது? அப்படியே சொல்லுங்க பாக்கலாம். நம்பர் மட்டும் சொன்னா போதும். முழுசா நீங்க வந்து சொல்ல வேண்டாம். எந்த நம்பர் அப்படிங்கிறத மட்டும் எண்ண மட்டும் சொல்லுங்க. "கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்" அப்படிங்கிறது எத அடிப்படையாக கொண்டதாக இருக்கு? அனைத்தையும் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நான் சொன்னேன். "உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது." எவ்வளோ அ உயரமாக இருந்தாலுமே பருந்து பருந்து தான். இல்லையா? குருவி குருவி தான். அப்படிங்கும்போது, அதுல எத சொல்றாங்க? பறவைய வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த கருப்பொருள நம்ம பார்த்தோம். இப்ப "கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்" அப்படிங்கிறது எத சொல்லக்கூடியது? கரெக்ட். மனிதர்கள பத்தி பேசக்கூடியது தான் இல்லையா? அது வந்து எந்த உலகத்த சார்ந்த எந்த பகுதிய எத கருப்பொருளாக கொண்டதுன்னு சொல்லலாம்? மனித உலகத்த கருப்பொருளாக கொண்டதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சுக்கு இல்லாத கசாயம் உண்டா? அப்படிங்கும்போது, சுக்கோட மகிமைய அதுல சொல்றாங்க. அப்ப அது நிச்சயமா நேரடியாவே நம்மளால சொல்ல முடியும். மருத்துவம் சார்ந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு இல்லையா? இதே மாதிரி அப்படியே வந்து அடுத்த 2க்கு சொல்லுங்க பார்க்கலாம். "அகல உழுவதை விட ஆழ உழு" என்பதும், "இளமையில் கல்" என்ற இந்த 2ம்
எந்த நம்பர்ல வரக்கூடியது? அந்த 2 நம்பரையும் அப்படியே சேர்த்து சொல்லுங்க. ஓகே. இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? அகல உழுவதை விட ஆழ உழு. அத வந்து எத சார்ந்தது? கண்டிப்பா வேளாண்மையை சார்ந்தது அப்படின்னு சொல்ல முடியும். இல்லையா? இப்போ நீங்க இளமையில் கல்லுனா, அது பொதுவா எத பத்தி பேசக்கூடியது? இந்த கருப்பொருள்லாம் விட்டுருங்க. பொதுவா எத பத்தி பேசக்கூடியது அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். இளமையில் கல். இளமையில கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்திய சொல்றாங்க. இப்ப இதுல இந்த கருப்பொருள்கள்ல நினைவுபடுத்தாம, அத அப்படியே ஒரு தடவ இது எதையுமே நினைவுல வச்சுக்காம, அந்த ஒரு பழமொழிய மட்டும் நினைவுல வச்சு, இது எந்த தலைப்பு கீழ இத வந்து நம்ம அடக்க முடியும்? அப்படியே அந்த அந்த சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். எதுக்கு கீழ நம்ம வந்து அடக்க முடியும்? கல்வி என்பதுக்கு கீழ நம்ம வந்து அடக்க முடியும் இல்லையா? அப்போ நம்ம அதிகப்படியா அ பயன்படுத்தக்கூடிய சொற்கள், கருப்பொருள்கள நம்ம வந்து பார்த்தோம். அது இல்லாம பிறத பத்தியும் பேசக்கூடியது இருக்கு. இப்ப இது கல்விய பத்தி பேசக்கூடியது. அப்ப இதுல ஏதாவது ஒன்ற சொல்லணும் அப்டின்னா, அது பல்பொருள்கள்ல வரும். பல்பொருள்கள்னா, அ பல பல பொருள்கள் இணைந்து சொல்லப்படக்கூடியது தான். இதுல பல்பொருள்கள்ல நம்ம வந்து சொல்ல முடியும். இளமையில்கள் அப்படிங்கும்போது மனிதர்கள் சார்ந்து வரக்கூடியது அப்படின்னு இந்த கருப்பொருள்கள்ல கூட நம்ம வந்து இணைத்து சொல்ல முடியும். ஆனா இதுல இல்லாம அதோடு பொருந்தி வரக்கூடிய ஒன்றாக நம்ம வந்து ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, கல்விய வந்து நம்ம சொல்லலாம். சில நேரங்கள்ல அது வந்து தத்துவம் சார்ந்ததாகவும் சில நேரங்கள்ல வரும். ஆனா அதிகப்படியா நம்ம சொல்லணும்னா, மனித உலகம் சார்ந்ததாக, பல்பொருள் சார்ந்ததாக வரக்கூடியதுன்னு சொல்லலாம். இங்க நான் அதிகப்படியா வரக்கூடிய கருப்பொருள்கள் குடுத்திருக்கிறனால இதன் சொல்றோம். ஆனா இந்த பழமொழிக்கு தக்க பொருந்தக்கூடிய ஒரு கருப்பொருளினுடைய தலைப்புன்னு பார்த்தோம்னா, கல்வி என்பதுதான். இப்ப அதனால தான் நம்ம பார்த்தோம், பழமொழி என்பது பேசாத பழமொழி என்பது பேசாத ஒரு பகுதியே இல்ல. எல்லா பகுதியும் பத்தியும் பழமொழியில இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு காரணம் அதுதான். சரிங்களா? ஓகே. ஆ அதான் உங்களுக்கு சொன்னேன்லம்மா, மனித உலகம்னா மனிதர்கள் சார்ந்ததான். ஏன்னா இளமையில் கல்வி கற்க வேண்டும் மனிதர்கள்ட்ட தான் சொல்றாங்க அப்படிங்கும்போது, மனித உலகம் சார்ந்ததாகவும் உங்களுக்கு வந்து வரும். பல்பொருள் சார்ந்ததாகவும் வரும். இந்த கருப்பொருள நம்ம அடக்குறோம் அப்படின்னா, ஆனா இப்படி நம்ம 2, 3ல சொல்றத காட்டிலும் இதோடு இணைந்து பொருந்தக்கூடிய வகையில வரக்கூடியது அப்படின்னா நம்ம எத சொல்ல முடியும்னா, கல்வி என்ற ஒரு கருப்பொருளுக்குள்ள நம்ம வந்து அடக்க முடியும். சரிங்களா? சில பகுதிகள் இத தாண்டி நம்ம சொல்லணும் அப்டின்னா, இப்படி கூட உங்களுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறதான். சரி. அடுத்ததாக ஆசைக்கோர் அளவில்லை என்பது எத பத்தி பேசக்கூடியது? இன்றிருப்பார் நாளை இல்லை என்பது எத பத்தி பேசக்கூடியது? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வரக்கூடிய ஒன்று தான். ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது அப்படிங்கிறதும், இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற இந்த பழமொழியும், இந்த 10ல எதனை அடிப்படையாக கொண்டது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அதனுடைய சாராம்சத்த புரிஞ்சுக்கணும். அது என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது, இன்னொரு குறிப்பு வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த 2மே இந்த 10 எண்கள்ல ஒரே எண்களுக்குள்ள அடங்கக்கூடியது தான். 2 வேற வேற கிடையாது. ஒரே எண்களுக்கு கீழ வரக்கூடியது தான். அப்ப எந்த ஒரு பழமொழி எடுத்தாலுமே, அது எத பத்தி பேசக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆசைக்கு ஒரு அளவில்லை அப்படின்னு ஒரு பழமொழி எடுத்துக்கலாம். ஆசைக்கு ஒரு அளவில்லைன்னா, நம்ம எங்க இருந்து ஆசைப்படுறோம்? மனசுக்குள்ள இருந்து தான ஆசைப்படுறோம். இல்லையா? நம்மளுக்கு வந்து இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு, அது மனம் சார்ந்ததாக தான் அந்த ஆசையானது விளங்குது. அப்ப மனம் சார்ந்து இருந்தாலே, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட பதில. ம். என்னன்னு சொல்லுவோம்? உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். இங்க உளவியல் என்ற ஒரு கருப்பொருளானது இருக்கு. மனித உலகம் அப்படின்னா மனிதர்கள் சார்ந்தது தான் நிச்சயமா.
ஆனா அதுவுமே சிலருக்கு வந்து குழப்பம் வரலாம். ஆனா அந்த குறிப்பானது எத பத்தி பேசக்கூடியது அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கணும். இங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு. கருப்பொருள்ல உளவியல் சார்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு குடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறனால, அந்த நிலையிலயும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப ஆப்ஷன்ல மனித உலகம், உளவியல் 2 குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 நிலைகள்லயுமே அத வந்து பார்க்கணும். இப்ப ஆசைக்கு ஒரு அளவில்லைன்னா, அத அது வந்து மனுஷங்க தான் அத வந்து நெனைக்கிறாங்க. ஆனா, அதுல நினைக்கக்கூடியது தான் முதல்ல வரணும் இல்லையா? ஆசைக்கு ஒரு அளவே கிடையாதுங்கிறது மனம் சார்ந்த ஒன்றாக இருக்கக்கூடியது. மனம் சார்ந்த ஒன்றிலிருந்து அது தோன்றுதுங்கும்போது, முதல்ல அது உளவியல் என்ற கருப்பொருள அடிப்படையாக கொண்டு தான் வரும். அந்த பழமொழியானது. சரிங்களா? அதனால உளவியல் என்பது தான் இதற்கு தகு சரியான ஒன்றாக வரக்கூடியது. அதே மாரி இன்னைக்கு இருப்பவங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க அப்டின்னா, அது தத்துவம் சார்ந்ததாக வரக்கூடியதான். தத்துவ நிலையில வரக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அதனால இந்த தத்துவம், உளவியல் இது எல்லாத்தையுமே மனிதர்களோடு போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது. இது எல்லாமே மனிதர்களோடு தொடர்புடையதாக வரக்கூடியது தான். ஆனா, எந்த ஒரு பழமொழி வந்தாலுமே 4 ஆப்ஷன் நம்மளுக்கு குடுப்பாங்க இல்லையா? அந்த 4 ஆப்ஷனோட நீங்க ஒரு தடவ பொருத்தி பார்க்கணும். மனித உலகம், தத்துவம் அப்படின்னு 2 குடுத்தாலுமே, அந்த குறிப்பு எதோடு இணைந்து வரக்கூடியது. இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இல்ல அப்படின்னா, அது முதல்ல தத்துவம் சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர, மனித உலகம் சார்ந்ததாக இருக்காது. இதுவே ஆப்ஷன்ல உங்களுக்கு தத்துவம், மனித உலகம் 2மே குடுத்துருக்காங்கன்னா, முதல்ல நீங்க தத்துவத்த தான் செலக்ட் பண்ணணும். இதுவே தத்துவம் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க மனித உலகத்த வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால கருப்பொருள்கள் என்பது பத்தி ரொம்ப குழப்பிக்கலாம் வேண்டாம். ஒரு பழமொழிய வந்து படிக்கிறீங்க. இப்போ வந்து ஐப்பசி மாதம் அடைமழை, கார்த்திகை மாதம் கனமழை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இத வந்து படிக்கிறீங்க. ஐப்பசி மாதம் எப்படி மழை பெய்யும்? கார்த்திகை மாசம் எப்படி மழை பெய்யும்? அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இத நம்ம எந்த பொருள்ல முதல்ல அடக்க முடியும்? அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இளமையில் கல்னா கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி இது எத பத்தி பேசக்கூடியது? இத முதல்ல சொல்லுங்க. இல்ல நம்ம கருப்பொருள்கள்ல பார்த்தத அடுத்ததா பார்ப்போம். அந்த எண்ணிக்கை நம்பர்லாம் இப்ப நான் சொல்ல வேண்டாம். இத இத வந்து எந்த தலைப்பு கீழ நம்ம அடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. இல்ல ஒரு துறைக்கு கீழ நம்ம அடக்கணும் அப்படின்னா, எதுக்கு கீழ நம்ம அடக்கலாம்? இப்ப உளவியல், தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்ற மாரி, இத எதுக்கு கீழ நம்ம அடக்கலாம்? இயற்கை என்பது ஒரு துறை இல்லையா? மலை என்பது எதை சார்ந்ததாக இருக்கக்கூடியது? காலநிலை, வானிலை மாற்றங்கள சார்ந்ததாக இருக்கக்கூடியது இல்லையா? அப்ப இது வந்து வானிலை என்பது தான். அப்ப இந்த மாசத்துல இந்த மழை பெய்யுதுன்னா, அது வானிலை கால மாற்றங்களால நடக்கக்கூடியது தான். இல்லையா? அது வானிலை சார்ந்ததாக இருக்கக்கூடியது. அடுத்ததா, இப்ப வரவுக்கு தகுந்தபடி செலவு செய் அப்படின்னு இருக்கு. அப்ப இத நீங்க எதுக்குள்ள அடக்குவீங்க? ஒரு துறைக்குள்ள அடக்கணுங்கிறத நீங்க நினைவுபடுத்திக்கணும். ஒரு எல்லாம் ஏன்னா ஒண்ணு நம்ம சொல்றோம்னா, பல்விதமான சொற்கள் நம்மளுக்கு வந்து நினைவுக்கு வரும். சரிங்களா? ஆனா, முடிந்த அளவு ஒரு துறை கீழ, ஒரு தலைப்பு கீழ நம்ம அடக்கணும்னா, எப்படி அடக்கலாம்? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எப்படி தத்துவம், உளவியல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமோ, வானிலை அப்படிங்கிறத பார்த்தோமோ, அந்த மாதிரி வரவுக்கு தகுந்தபடி செலவு செய். எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ப நம்ம வந்து செலவு செய்யணும் அப்படிங்கிற இந்த பழமொழி எத பத்தி பேசக்கூடியது? இல்ல நெறைய பேரு நம்பர் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் நம்பர் கேட்கல. கேள்விய நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பார்ப்போம். என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பழமொழிய எந்த சொற்றொடருக்கு கீழ, எந்த துறைக்கு கீழ அடக்கலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். கரெக்ட். எது கீழ நம்ம அடக்கலாம்? பொருளாதாரம் என்பதற்கு கீழ நம்ம அடக்கலாம் இல்லையா? அப்ப பொருளாதாரம் என்பது தான். வரவுக்கு ஏன்னா இப்போ இத செலவு செய்யும்போது சிக்கனம், அதே மாதிரி ஐப்பசி மாதம் அடைமழைனா மழை, இயற்கைன்னு இப்படியெல்லாம் நம்மளுக்கு வரலாம். ஆனா அந்த சொற்கள காட்டிலும், அத முடிந்த அளவு ஒரு துறைக்குள்ள அடக்க முடியுதா? அப்படிங்கிறத பார்க்கணும். வானிலை, பொருளாதாரம் அப்படின்னு. அந்த நிலைகள்ல நீங்க வந்து அடக்கி பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம நெறைய பிரிக்கலாம். இப்போ வானிலை என்பதும், பொருளாதாரம் என்பதும் நம்ம பார்க்கல. இங்க வந்து குடுக்கப்படல. அப்ப இது எல்லாமே வெவ்வேறு நிலைகள்ல சொல்லப்படக்கூடியது. அப்ப இந்த 2யும் நீங்க இந்த 10ல எதுக்குள்ள அடக்குவீங்க? அப்படி இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்பர் சொல்லுங்க. இந்த 2யும் இப்ப நம்ம பார்த்தோம். அது எத பத்தி பேசக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க இது குடுக்கப்படல.
வானிலை என்று வானிலை என்பது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? பொருளாதாரம் என்பது இங்க கொடுக்கப்படல. அப்ப அது எது சார்ந்ததாக இருக்கும்? கரெக்ட். குடுக்கப்படலை என்றால், அது பல்பொருள் சார்ந்ததாகத்தான் உங்களுக்கு வந்து அமையும். சரிங்களா? அப்ப இந்த இடங்கள்ல கருப்பொருள்கள பொறுத்தவரைக்கும், இங்க நம்மளுக்கு குழப்பமாக இருக்கக்கூடியது என்னன்னா, பல்வேறு செய்திகள பத்தி நம்ம யோசிப்போம். ஒண்ணு நம்ம சொல்றோம் அப்டின்னா, நம்மளுக்கு பல சொற்கள் வந்து நம்மளுக்கு நினைவுக்கு வரும். ஆனா, நீங்க இது நம்ம எந்த விதமான ஆப்ஷனும் உங்களுக்கு நான் குடுக்கல அப்டிங்கிறனால, உங்களுக்கு இங்க குழப்பமா இருக்கு. ஆனா, உங்களுக்கு ஆப்ஷனோட தான் வரும். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ, அது எந்தெந்த பிரிவுகள சார்ந்ததுங்கிறது உங்களுக்கு இங்க குடுக்கப்பட்டிருக்கு. அத நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப 4 ஆப்ஷனோடவே உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப "மனம் போல தான் வாழ்வு" அப்படின்னு ஒரு பழமொழி சொல்றாங்கன்னா, அது எதை சார்ந்ததாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இங்க குடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க இப்ப 4 தான் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த 4ஓடு இணைந்து தான் நீங்க பார்க்கணும். 4 ஆப்ஷன் கண்டிப்பா தேர்வுல வந்து உங்களுக்கு வரும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பழமொழிய நல்லா யோசிச்சு பார்த்து, அதனுடைய பொருள நல்லா சொல்லி பார்த்து, அதுக்கப்புறம் அது இந்த 4ல எதோடு இணைந்து வருது அப்படிங்கிறத சொல்லணும். இப்ப இப்படிதான் வரும். அதனால இப்ப ஆப்ஷன் குடுக்காதனால நம்ம வெவ்வேறு சொற்கள குடுத்தோம். சொல்லியிருப்போம். ஆனா இங்க இப்படிதான் வருங்கிறனால, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? "மனம் போல தான் வாழ்வு" அப்படிங்கும்போது, கண்டிப்பா இதுல பறவை வரல. கண்டிப்பா இது வந்து வானிலை சார்ந்ததாக இல்ல. அதனால சிலருக்கு இது இயற்கை சார்ந்தது, பல்பொருள் சார்ந்ததுன்னு குழப்பம் வரலாம். அப்ப மனம் போல் வாழ்வு அப்படிங்கிறது இயற்கையாக எல்லாத்துக்கும் ஒரே மாரி மனம் இருக்குமா? இருக்காது. நான் ஒண்ணு நெனைப்பேன், நீங்க ஒண்ணு நெனைப்பீங்க. நல்லது நடக்கும்னு சிலர் நெனைப்பாங்க, கெட்டது நடக்கும்னு நெனைப்பாங்க. அப்போ இப்படி வரக்கூடியத மனம் சார்ந்தது அப்படிங்கும்போது, அத நம்ம எதுக்குள்ள அடக்கலாம்? உளவியலுக்குள்ள அடக்கலாம். அப்ப இங்க உளவியல் என்பது குடுக்கப்படல. அப்ப இது எதுல வரக்கூடியது? பல்பொருள் சார்ந்து வரக்கூடியது. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ கருப்பொருள்கள பொறுத்தவரைக்கும் பழமொழியானது பல்வேறு பொருள்கள பத்தி பேசியிருக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறனால, பழமொழிகள்ல நமக்கு விடைகள் எதுவும் இல்ல. ஒரே பழமொழி தான் சொல்லப்படும் அப்படிங்கிறனால, கருப்பொருள்கள் எதெல்லாம் அதிகப்பா வருமோ அத நம்ம பார்த்தோம். அப்ப இப்போ நீங்க உங்களுக்கு பழமொழியில பல விஷயங்கள பத்தி நீங்க யோசிச்சாலுமே, கேள்வியா வரும்போது நிச்சயமா 4 ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கும்போது, அந்த 4 ஆப்ஷனோட தான் நீங்க பொருத்தி பார்க்கணும். சரிங்களா? அப்படி பொருத்தி பார்க்கும்போது, அந்த பழமொழியினுடைய பொருள முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். "மனம் போல வாழ்க்கை" அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவரவர்களுடைய மனதுக்கேற்ப தான் அந்த வாழ்க்கையானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அதற்கு அந்த பொருளுக்கு பொருந்துற மாரி என்ன கருப்பொருளானது ஆப்ஷன்ல குடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம பார்த்த மாரி இயற்கை, பல்பொருள் அப்படின்னு குடுத்திருக்காங்க அப்படின்னா, அதோடு இணைந்ததாக எது வரும் அப்படின்னு அந்த பொருள நினைவுபடுத்தி தான் அந்த கருப்பொருள நீங்க வந்து சொல்லணும். அவ்வளோதான். பழமொழிய பொறுத்தவரைக்கும் எத குடுத்தாலுமே அந்த பொருள நல்லா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் அந்த 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்படிதான் கருப்பொருளுக்கு நம்ம வந்து பதில் சொல்ற மாரி இருக்கும். கருப்பொருளுக்கு எப்படி பார்க்கணும், எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா? இல்ல இதுல யாருக்காச்சும் இன்னியும் டவுட்டா இருக்கா? குழப்பமா இருக்கா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாம இருக்கிறது? கண்டிப்பா ஆப்ஷன் இருக்கும். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஆப்ஷன் இல்ல அப்டின்னா தான் நம்ம நெறைய யோசிப்போம். ஆப்ஷன் இருக்குன்னா, அதோட இணைத்து தான் நம்ம பார்ப்போம் அப்டிங்கிறனால. யாருக்காச்சும் இதுல டவுட் இருந்துச்சு அப்டின்னா அப்டியே சொல்லிருங்க. ஓகே. கிளியர் இல்லையா? அதிகப்படியா நம்ம முன்னாடி பார்த்தா அந்த கருப்பொருள்கள்ல தான் இருந்து ஏதாச்சும் ஒண்ணு குடுப்பாங்க. அதிகமா அதான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல இந்த மாரி பொருளாதாரம், கல்வி இப்டி குடுக்குறாங்கனாலுமே, எந்த பழமொழி குடுக்கப்பட்டிருக்கோ, அந்த பொருள புரிஞ்சுகிட்டு அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. சரி. அதே மாதிரி அ இதே விடுகதையில நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த நயங்கள், தொடைகளாக இதெல்லாம் எதுகை, மோனை, முரண்லாம் வரும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பழமொழிய குடுத்து, அதுல வரக்கூடியது எது அப்படின்னு கேட்கலாம். இதனுடைய பொருள் நம்ம பார்த்துட்டோம். எதுகைனா என்ன? மோனைனா என்ன? அப்படிங்கிறது. அத அப்படியே நினைவுபடுத்திட்டு, "வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்" அப்படிங்கிற இந்த பழமொழியில, இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலுமே, இங்க ஆப்ஷன் தான் பேசும். ஆப்ஷன வச்சு தான் நீங்க வந்து சொல்லணும். அதிகமா எது வந்திருக்கு அப்படிங்கிறதையும் 2வதா பார்க்கணும். கரெக்ட். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். எதுகை, அந்தாதி, முரண்லாம் நம்ம பார்த்தது தான். இதுக்கான பொருள் நம்மளுக்கு தெரியும். இது எதுல வரக்கூடியது?
எதுகையில வரக்கூடியதான். ஏன்னா எதுகையினாலே இரண்டாவது எழுத்து ஒன்றி வரக்கூடியதான். இந்த பழமொழி முழுவதுமாகவே இரண்டாவது எழுத்து தான் நம்மளுக்கு வந்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா? அப்ப இதுதான் எதுகை என்பதுதான் சரியாக வரும். இப்ப இந்த இடத்துலயே எதுகைக்கு பதிலா மோனை கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோனை வருமா? நிச்சயமா வரும். ஏன்னா வினை விதைத்தவன் விதைத்தவன் விங்கிறது இருக்கு. அறுப்பான் அறுப்பான்கள ஆங்கிறது இருக்கு. அதனால இதுல மோனையும் இருக்கு. அதே மாதிரி அறுப்பான் அறுப்பான் அப்படின்னு வந்திருக்கனால இதுல என்ன இருக்கு? இயைபு அப்படிங்கிற இந்த ஒரு தொடை நயமும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடங்கள்ல சில நேரங்கள்ல வினை ஆஹ் இந்த ஒரே பழமொழியில இப்படி மாறுபட்ட பல்வேறு தொடைகளையும் நம்ம வந்து பார்க்க முடியும். மோனை, எதுகை, அதே மாதிரி இயைபுங்கிற இது அனைத்துமே இந்த ஒரே பழமொழியில வந்திருக்கு. ஆனா இத்தனை வந்திருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன்ல இங்க மோனையோ இல்ல பிற இயைபோ வந்து கொடுக்கப்படல. ஆப்ஷன்ல எது கொடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்க பதில் சொல்லணும். இல்ல ஆப்ஷன்லயே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆப்ஷன்ல ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னா, இப்ப மோனையும் வந்துருச்சு, முரணும் மோனையும் வந்துருச்சு, எதுகையும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி ஆப்ஷன் கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. அப்படி குடுக்குறாங்க அப்படின்னாலுமே, அதிகமா மோனை வந்திருக்கா? அதிகமா எதுகை வந்திருக்கா? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல எப்படி ஒரு 2 இடங்கள்ல ஆக இருக்கட்டும், வாக இருக்கட்டும், மோனை தான் வந்திருக்கு. ஆனா அத காட்டிலும் எதுகை தான் நெறைய இடங்கள்ல வந்திருக்கு இல்லையா? இங்க தையாக இருக்கட்டும், மறுபடியுமே நையாக இருக்கட்டும், ரூவாக இருக்கட்டும் 4 இடங்கள்ல எதுகை தான் வந்திருக்கு. அப்ப அதிகப்படியா எது வந்திருக்கோ அதன் அடிப்படையில நீங்க பதில் சொல்லணும். இப்ப இந்த பகுதியெல்லாம் எளிமைதான். நம்ம மோனை, எதுகைனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே, எந்த ஒரு எடுத்துக்காட்டு குடுத்தாலுமே நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப நேரத்த வீணடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப இத பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2வது எழுத்துங்கிற அந்த பொருள நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அத இங்க விடுகதைக்கு பார்த்தோம். இங்க பழமொழியா குடுப்பாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம விடுகதையில பார்த்த கருப்பொருள்களும் அந்த தொடையும் எப்படி இங்க பழமொழிக்கும் வருமோ, நம்ம விடுகதையில வந்து விடுகதை மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய செய்திகள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அறியலாகக்கூடிய செய்திகள் அப்படின்னு நெறைய செய்திகள வந்து பார்த்திருப்போம். பண்பாடுகளா இருக்கட்டும், நாகரிகம், சடங்குகள் அப்படின்னு. அப்ப அது அனைத்துமே பழமொழிக்கும் பொருந்தும். பழமொழி மூலமாவும் அது அனைத்துமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால விடுகதையில பார்த்த இந்த குறிப்புகள் அ எல்லாமே பழமொழிக்குமே உங்களுக்கு வந்து வரும். அதனால 2க்குமே வருங்கிறனால 2யுமே நீங்க நல்லா நினைவுபடுத்தி வந்து படிக்கணும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம இதுவரைக்கும் கருப்பொருள்கள் தொடர்பான செய்திகளையும், அதே மாதிரி தொடைநயம் தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்த்தோம். அடுத்ததா விடுகதைகள்ல அதனுடைய வகைகள் குறித்த செய்திகள வந்து உங்களுக்கு நான் பார்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பகுதியில இருந்து அப்படியே ஒரு சில கேள்விகள கேட்டுட்டு, அடுத்ததா பழமொழியினுடைய வகைகள நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்படியே வந்து நினைவுபடுத்தி சொல்ல முடியுதா? அப்படிங்கிறத பாருங்க. பிரிட்டானியா கதை களஞ்சியம் விடுகதைகளை எத்தனையா பிரிக்கிறாங்க? அப்படி நினைவுபடுத்தி சொல்ல முடியுதா? அப்படிங்கிறத பாருங்க. கரெக்ட். எத்தனை வகைகள்? 2 வகைகளாக தான் பிரிக்கப்படுது இல்லையா? அதே மாதிரி சாவே சுப்பிரமணியன் அவர்கள் பயன் அடிப்படையில எத்தனை வகையா பிரிக்கிறாரு? பயன் அடிப்படையில விடுகதைகளை சாவே சுப்பிரமணியன் அவர்கள் எத்தனை வகையா பிரிக்கிறாரு? கரெக்ட். சரியான பதில். 4 என்பதுதான். அதே மாதிரி விடுகதைகளை வந்து விளக்கவியல் விடுகதை, வேடிக்கையான வினாக்கள், மெய்யறிவு வினாக்கள், புதிர், போலியான விடுகதைகள் என்று 5ஆக பிரித்த அறிஞர் யார்? அப்படி சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம் பேர. நான் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு குடுக்கல. பேர் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கவியல் விடுகதை, வேடிக்கையான வினாக்கள், மெய்யறிவு வினாக்கள், போலியான விடுகதைகள். சரியான பதில் ஆலன் டென்டிஸ் அவர்கள் தான். இல்லையா? சரி. அப்போ விடுகதைகள் தெளிவா நம்ம வந்து இருக்கணும். முதல்ல அத நம்ம பார்த்ததுக்கு காரணம், அந்த வகைகள் நம்மளுக்கு குழப்பிக்க கூடாதுங்கிறனால தான். ஏன்னா, இப்ப நம்ம பழமொழிகள்ல நெறைய வகைகள வந்து நம்ம பார்க்க போறோம். விடுகதைகள் படிச்சு நம்ம தெளிவானக்கு அப்புறம் தான். ஏன்னா நெறைய பேர் பதில் சரியா சொல்லியிருந்தீங்க.
அதுல நீங்க விடுகதைகளினுடைய வகைகள் தெளிவானக்கு அப்புறம் படிக்கலைன்னா அதை படிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து இப்ப பார்க்கக்கூடிய பழமொழிகளினுடைய வகையை படிக்கணும். சரிங்களா? ரெண்டையும் ஒரே நேரத்துல போட்டு குழப்பிக்க கூடாது. விடுகதைகளை படிச்சு முடிச்சக்கு அப்புறம் தான் பழமொழிகளினுடைய வகையை பார்க்கணும். இப்போ ஸ்மித் அவர்கள் வந்து ஒரு 7ஆக பிரிக்கிறார். உவமை தன்மையின, கேலி தன்மையின தொடங்கி ஒளி இயைபின வரைக்கும் ஸ்மித் அவர்கள் எத்தனை வகையாக விடுகதைகளை பிரிக்கிறாரு? 7 வகைகளாக விடுகதைகளை பிரிக்கிறார். சரிங்களா? 7 பிரிவாக ஸ்மித் அவர்கள் பிரிக்கிறார். அதே மாதிரி ப்ரௌனே அப்படிங்கிற இந்த அறிஞர் இலக்கிய பழமொழிகள், இலக்கியம் இல்லாத பழமொழி, இலக்கியம் இல்லாத பழமொழியை மரபு பழமொழி அப்படின்னு சொல்லலாம். இப்ப இலக்கிய பழமொழி, இலக்கியம் இல்லாத பழமொழி அப்படின்னு எத்தனையாக பிரிக்கிறாரு ப்ரௌனே? 2 வகையாக பிரிக்கிறார். அடுத்தது சக்திவேல் அவர்கள் வந்து ஒரு 5 வகையாக பிரிக்கிறார். நம்ம 4ன்னு பார்த்தோம். அவரோடதுல ஒரு பல்நிலைகளை விடுகதையில பார்த்திருப்போம். இங்க வந்து பழமொழியில அடிப்படை ரீதியாக அளவு அடிப்படை, பொருள் அடிப்படை, அமைப்பியல், பயன் அடிப்படை என்று அடிப்படை ரீதியில ஒரு 5 நிலைகளாக பிரிக்கிறார். சரிங்களா? அதுல இந்த பொருள் அடிப்படை இருக்கு இல்லையா? பொருள் அடிப்படையில அமையக்கூடியதுல எந்த பெரும் பிரிவுகளுக்கு கீழே இந்த செய்தியை சொல்றாருன்னா, சமூகம் சார்ந்ததாக, பண்பாடு சார்ந்ததாக, இயற்கை சார்ந்ததாக வரக்கூடியது, பல்பொருள் சார்ந்ததாக வரக்கூடியதுன்னு கருப்பொருள்கள் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அப்ப பொருள் அடிப்படையில பழமொழிகளானது எப்படி வரும் அப்படிங்கிறத நிறைய பிரிவுகள் பேசியிருப்பாரு. ஆனா அது எல்லாத்தையுமே இந்த ஒரு 4 பெருந்தலைப்புகளுக்கு கீழே உள்ளடக்கி பேசுறாரு. அப்ப பொருள் அடிப்படையில சமூகம், பண்பாடு, இயற்கை, பல்பொருள் சார்ந்ததாக வந்து சக்திவேல் அவர்கள் அந்த செய்திகளை வந்து குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா? சரி, இப்ப நம்ம ஸ்மித் அவர்கள் 7ஆக பிரிக்கிறாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த விடுகதையில வரக்கூடிய உவமை தன்மையில வரக்கூடியது, சிலேடை தன்மை, மரபுல வரக்கூடியது, கேலி தன்மையில வரக்கூடியது அப்படின்னு இப்படியெல்லாம் வரும். விடுகதைகளா பழமொழிகளானது வரும் இல்லையா? அந்த பழமொழிகள்லயே வந்து சிலது விடுகதை தன்மையுடையதாக வரும். அதனுடைய ஓசை அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு அந்த அமைப்பு நிலைகளை வைத்து ஒரு 7ஆக வந்து ஸ்மித் பிரிச்சிருப்பார். அதே மாதிரி ப்ரௌனே அவர்கள் வந்து 2ஆக பிரிச்சிருக்காரு. சக்திவேல் அவர்கள் அடிப்படை ரீதியாக 5ஆக பிரித்திருக்காரு இல்லையா? இப்ப நம்ம ஒரு மூவரினுடைய வகைகளை பார்த்தோம். அடுத்ததா ஆப்ரஹாம் அவர்கள் ஒரு 4ஆ பிரிக்கிறார். என்ன சொல்றாரு? நேர் சம மதிப்பாக வரக்கூடியது. இத நீங்க வந்து நேர் சம மதிப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி நேர்முக கூற்று அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க சில நேரங்கள்ல. சரிங்களா? இந்த பெயரையும் நினைவுபடுத்திக்கணும். இப்ப நேர்முக கூற்றுனா என்ன? நேரடியாவே சொல்லக்கூடிய பழமொழிகள். காலம் பொன் போன்றது. அதை வந்து நம்ம அவ்வளவு பாதுகாப்பா பார்க்கணும். காலம் பொன் போன்றது அப்படின்னு நேராகவே அந்த செய்தியானது சொல்லப்படுது இல்லையா? அதுதான் நேர்முக கூற்று, இல்லைன்னா நேர் சம மதிப்பு என்பது. இதுவே எதிர்மறை கூற்றாக, எதிர்மறை சம மதிப்புனா என்ன? எதிர்மறையா வரக்கூடியது. ஏற்ற பாட்டிற்கு எதிர்பாட்டு இல்லை. ஏற்ற பாட்டிற்கு அதுக்கு எதிர்த்த மாதிரி பாடக்கூடிய பிற பாட்டுகள் கிடையாது அப்படின்னு எதிர்பாட்டு இல்லை, இல்லை என்றாலே அது எதிர்மறை தான். இப்ப எதிர்மறை ரீதியாக இந்த பழமொழியானது சொல்லப்பட்டிருக்குங்கிறனால இதை வந்து எதிர்மறை கூற்று இல்ல எதிர்மறை சம மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நேர் சம மதிப்பு, எதிர்மறை சம மதிப்பு அப்படின்னு பிரிச்சிருக்காரு. அதே மாதிரி காரண காரிய தொடர்போடு பதறிய காரியமானது கண்டிப்பா சிதறி போகும். அவசரத்துல ஒண்ணு நம்ம செஞ்சோம்னா அது நல்லபடியா நடக்காது இல்லையா? அப்போ அதுக்கான காரண காரிய தொடர்பு பதறணும், அதனாலதான் அது சிதறி போச்சு அப்படிங்கிற நேரடியா அதனுடைய காரண காரிய தொடர்பானது சொல்லப்படுது. இதுவே காரண காரிய தொடர்பானது எதிர்நிலையாக சொல்லப்படுது என்றால், 2 குற்றங்களாக இருந்தாலுமே அது குற்றம் தான். அதை நீங்க நியாயமா எடுத்துக்க முடியாது. அப்ப 2 குற்றங்கள் நியாயமாகாது என்றால் அது குற்றங்கள் என்னைக்குமே நியாயமாகாதுதான். அதுக்கான காரண காரியம் சொல்லப்படுது அங்க. ஆனா இங்க என்னன்னு சொல்றாங்க? நியாயமாகாது அப்படிங்கிற எதிர்நிலை இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த இல்லை, ஆகாது இதெல்லாம் வந்தாலே அது எதிர்நிலையை பேசக்கூடியதான். அதனால இத வந்து எதிரிடை காரண காரிய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப நேர்முக மதிப்பு தொடங்கி எதிரிடை காரண காரிய தொடர்பு வரைக்கும் ஆப்ரஹாம் அவர்கள் 4ஆக பிரிக்கிறார். இத நீங்க வந்து நேர்முக கூற்று, எதிர்முக கூற்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நே இதனுடைய வேறு பெயர்கள் தான். சில நேரங்கள் இதுக்கு பதிலா இந்த பெயர் கொடுத்தா கூட நீங்க வந்து குழப்பிக்க கூடாது. சரிங்களா? அதனால இது கொடுத்து அதோடு பொருந்தமாக வரக்கூடிய
பழமொழி எது அப்படின்னு கூட கேட்கலாம். நீங்க இங்க நம்ம கொடுத்திருக்க அந்த பழமொழியை நினைவுபடுத்தி படிச்சுக்கோங்க. அது இல்லாம வேற கொடுத்தாங்க அப்படின்னாலுமே அதை அப்படி நினைவுபடுத்தி, இப்போ பதறிய காரியம் சிதறி போகும் நம்ம பார்த்தோம், காரண காரிய தொடர்பு பார்த்தோம், அதுதான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம வேற கொடுக்குறாங்கனாலுமே அந்த அமைப்புல என்ன பழமொழி இருக்கு அப்படிங்கறத நினைவுபடுத்திட்டு நீங்க வந்து பதில் சொல்லிக்கலாம். அதனால இந்த 4 உதாரணங்களையும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த நேர்முக காரண காரிய தொடர்ப நேர்முக காரணம் அப்படின்னு கூட குறிப்பிடலாம் சுருக்கமா. அதே மாதிரி இத வந்து மறைமுக காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்முக காரணம்ங்கிற மாதிரி இத வந்து மறைமுக காரணம் அப்படின்னு கொடுத்தாலுமே இது ஒன்றுதான். அதனால இந்த வேறு பெயர்களையும் ஒண்ணும் இல்ல, அங்க சுருக்கமா கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இந்த 4மே யார் சொன்னது? ஆப்ரஹாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய வகைகளாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்ப நேர்முக கூற்று, எதிர்மறை கூற்று, இல்லைன்னா மறைமுக கூற்றுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நேர்முக காரணம், மறைமுக காரணம் என்ற இந்த 4ம் ஆபிரகாம் அவர்கள் சொல்லக்கூடிய வகைகளாக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்ததா, ஓகே, இது அப்படியே நோட் பண்ணாதவங்க அப்படியே இந்த 4 பெயர்களை மட்டும் ஆபிரகாம் அப்படிங்கிற பெயரை போட்டு அப்படியே சுருக்கமா இந்த 4 பெயரை கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா? சில நேரங்கள்ல இந்த பெயர்களை கொடுத்து கூட நீங்க கேள்வியா வந்து வரலாம். சரி. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சாந்தி அவர்கள் எத்தனையா பிரிக்கிறாங்க அப்படிங்கறதுதான். சாந்தி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா உருவத்தை அடிப்படையாக கொண்ட பழமொழிகள் அப்படின்னு ஒரு சில பழமொழிகளை சொல்றாங்க. 5 வகையா உருவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு வாக்கிய அமைப்புள்ள பழமொழிகள் தொடங்கி உவமை பழமொழிகள் வரைக்கும் 5 வகைகளாக சாந்தி அவர்கள் வந்து பிரிக்கிறாங்க. அதே மாதிரி பொருள் அடிப்படையாக கொண்ட பழமொழிகள் என்று வேளாண்மை பழமொழிகள் தொடங்கி ஒரே பொருளை தரக்கூடிய பழமொழிகள் வரைக்கும் பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கேள்விகள் நீங்க உருவத்தை அடிப்படையா கொண்ட பழமொழிகளை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுல வராத அனைத்துமே பொருளை அடிப்படையாக கொண்ட பழமொழிகள்ல தான் வரும். சரிங்களா? அதனால நீங்க உருவத்தை அடிப்படையா கொண்டு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நல்லா முதன்மையா படிச்சீங்க அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் பொருளை அடிப்படையா கொண்டு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம். அதனால முதல்ல இந்த உருவம் அடிப்படையாக கொண்ட பழமொழிகளை படிக்கலாம். இன்னும் சில அறிஞர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து குணத்தை அடிப்படையாக கொண்ட பழமொழிகள் அப்படின்னு ஒன்றை வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கு கீழ தான் இதெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதிகப்படியா சொல்லப்படக்கூடியது இந்த 2 தான் அப்படிங்கறனால உருவத்துக்கு அடிப்படை கீழ இந்த 5ஐயும் நினைவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி பொருளின் குணத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னாலுமே இங்க பொருளுங்கிறது வந்துருச்சு இல்லையா? அதனால இது எல்லாத்தையுமே சேர்த்தி பொருளை அடிப்படையாக கொண்டதுன்னு கூட நம்ம அதனாலதான் அப்படி பொருளை அடிப்படையாக கொண்டதுன்னு இது அனைத்துமே சேர்த்தி சொல்லப்படுது. அதனால இந்த 2ஆக அவங்க பிரிக்கிறாங்க அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. உருவத்தை அடிப்படையாக கொண்டதுல 5, பொருளை அடிப்படையாக கொண்டதுல இது அனைத்துமே வரும். வேளாண்மை பழமொழிகள் தொடங்கி ஒரே பொருளை தரக்கூடிய பழமொழிகள் வரைக்கும் இது அனைத்துமே அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெருமாள் அவர்கள், பேராசிரியர் பெருமாள் அவர்கள் வந்து ஒரு 18 நிலைகளாக பிரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அடிப்படைகளாக பொருள் அடிப்படை தொடங்கி பல்பொருள் அடிப்படை வரைக்கும் பிரிக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம வகைகள் நிறைய பார்த்திருக்கோம். இப்ப இந்த வகைகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதுல உங்களுக்கு நான் முக்கியமானது சொல்லிடுறேன். அத முதல்ல படிங்க. ஸ்மித் அவர்கள், ப்ரௌனே அவர்கள், சக்திவேல் அவர்கள். அதே மாதிரி இவங்க 3 பேரும், ஆப்ரஹாம் அவர்கள், இவங்க 4 பேரோடது நல்ல தெளிவா படிச்சுட்டு சாந்தி அவர்களும் பேராசிரியர் பெருமாள் அவர்களும் எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். சரிங்களா? அந்த 4ஐயும் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணிக்கையை முதல்ல நீங்க படிக்கணும். அப்ப இதெல்லாம் பார்த்து முடிச்சக்கு அப்புறம் தான் பெருமாள் அவர்களும் சாந்தி அவர்களும் எதை விரிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா, உள்ள என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா அதிகப்படியான கேள்விகள் எத்தனை அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா எதன் அடிப்படையில பிரிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். இப்ப சாந்தி அவர்கள் வந்து உருவத்தையும் பொருளையும் அடிப்படையாக பிரிச்சிருக்காங்க. பெருமாள் அவர்கள் ஒரு தலைப்பு கீழே அவர் பிரிக்கல, 18 பிரிவுகளாக சொல்லியிருக்காரு அப்படிங்கறனால எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இதன் அடிப்படையில நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இருக்கக்கூடியது ஆழமா கடினமான கேள்விக்கு நம்ம தயாராகணுங்கிறனால அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நீங்க வந்து பார்க்கலாம். சரிங்களா? சரி. வகைகள் எப்படி படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குங்களா?
பழமொழிகளினுடைய வகைகள்? ஓகே. இப்ப நம்ம பழமொழிகள்ல வகைகள் பார்த்தோம். அடுத்ததா இறுதியா லூர்து அவர்கள் சொல்லக்கூடிய வகைகள் பார்க்க போறோம். லூர்து அவர்கள் வந்து அமைப்பியலுடைய அறிஞர் இல்லையா? அமைப்பியல் வகையில இவருமே ஆய்வு செய்திருப்பாரு. அப்ப இவர் அமைப்பியல் அடிப்படையில ஒரு 15 வகைகளாக பிரிக்கிறார். சரிங்களா? அதனுடைய அமைப்பு ரீதியாக பிரிக்கிறார். இதுல அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற அந்த அமைப்ப நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அது எந்த பழமொழி குடுத்தாலுமே நம்மளால எளிமையா சொல்லிற முடியும். முதல்ல செய்யாதே என்ற அமைப்புல வரக்கூடியது. இப்ப அவளை நினைத்து உரலை இடிக்காதே. அப்ப அவங்க நினைச்சுட்டே உரலை இடிக்காத அப்படிங்கும்போது, இங்க இடிக்காதே அப்படிங்கிறது எந்த நிலையில எப்படி அமைஞ்சிருக்கு இந்த பழமொழியானது? செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிலையில அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்ப இப்படி சில பழமொழிகளானது வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கூறுதல் என்ற அமைப்புல வரக்கூடியது. இப்ப வந்து அறுப்பு காலத்திலேயே எலிக்கு 5 பெண் ஜாதி அப்படின்னு ஒரு பழமொழி. இப்ப வந்து அறுவடை காலங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா, வயல்ல வந்து நெறைய உணவு கிடைக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணும்? எலியானது 5 பெண்கள கூட வந்து திருமணம் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்லக்கூடியது. அப்ப இது மூலமா நமக்கு வந்து ஒரு செய்திய சொல்றாங்க இல்லையா? வசதி வரும்போது நம்ம வந்து நம்மளுக்கு நெறைய நெறைய பொருள்கள் சேரும்போது, செல்வம் வரும்போது, தேவையில்லாம நம்ம வந்து வீண் செலவு செய்யக்கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பழமொழி மூலமா உணர்த்தக்கூடியது. அப்ப இங்க எப்படி ஏதோ ஒரு செய்திய சொல்லக்கூடிய, கூறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு இல்லையா? அறுப்பு காலத்துல எலிக்கு இத்தன பெண் சாதி இருக்கு. அப்ப அதுக்கு நெறைய உணவு கிடைக்குங்கிறனால, இத்தன பெண்கள திருமணம் பண்ணிக்குது. அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அப்ப இப்படி கூறுதல் போன்ற அமைப்பிலயும் வந்து இருக்கலாம் பழமொழிகள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சில பழமொழிகள் எப்படி இருக்கும்? இப்ப அரசனும் சரி, பாம்பும் சரின்னா, சமமாக சரி, சரி அப்படின்னு சமநிலையை சொல்லக்கூடிய மாதிரி இந்த பழமொழியானது அமைந்திருக்கு இல்லையா? அப்ப இந்த சமமாக்கல் முறையில இது வந்து அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொல்லி பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த பழமொழிகள் அனைத்தையுமே அ எப்படியெல்லாம் அமைப்புகள்ல வரும் அப்படிங்கிறது தான் ஒரு 15ஆ சொல்றாரு. அதுல நம்ம செய்யாதே பார்த்தோம், கூறுதல் பார்த்தோம், சமமாக்கல் என்றத பார்த்தோம். அப்ப இதெல்லாம் நீங்க அந்த உதாரணங்களோடு படிக்கிறீங்கங்கும்போது, இன்னியும் எளிமையா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப இங்க ஒரு உதாரணத்த நீங்க அந்த ஒரு உதாரணத்த மட்டும் நினைவுபடுத்திக்கிட்டா போதும். அப்ப கேள்வி வேற உதாரணத்துல வந்துச்சு அப்டின்னாலுமே, இதோட அத வந்து ஒப்புமைப்படுத்தி நீங்க வந்து பதில் சொல்லலாம். அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இங்க குடுத்துருக்கோம். ஆனா, இத பொறுத்தவரைக்கும் எது வரும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படி எது வந்தாலுமே, இப்போ சரி அப்டின்னா அந்த சமமாக்கல் நிலைய தான் சொல்லக்கூடியது. அப்ப இந்த சொல்லாடல்ல வேற ஒரு பழமொழி இருந்துச்சுன்னா, அது இந்த சமமாக்கல் அமைப்புல வருது அப்படின்னு நீங்க நினைவுபடுத்தி பதில் சொல்ல வேண்டியதுதான். அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாரி கேள்வி கேட்கக்கூடிய அமைப்புல, "அளக்கிற நாழி அகவிலை அறியுமா?" அறியுமா அப்படின்னாலே அது என்ன? கேள்வி நோக்குல வரக்கூடியது. அப்படி வரலாம். இல்லைன்னா, முடியாதது, சுலபமானது, முடியாதது, கஷ்டமானது அப்படிங்கிற இந்த அமைப்புல வரலாம். இப்போ ஆடு கொடாத இடையன் ஆவை கொடுப்பானா? ஆடையே குடுக்க ஆடு அப்படிங்கிற ஒன்றையே குடுக்காதவன், அதே மாதிரி பசுவ குடுப்பானா? அப்ப அந்த சின்ன பொருளா இருக்கக்கூடிய ஆடையே ஒருத்தவங்களுக்கு குடுக்க மனசு வரலைன்னா, ஒரு மாட குடுப்பாங்களா? அப்படிங்கிற இந்த பழமொழி எப்ப சொல்லுவாங்க? ஒரு சின்ன பொருளையே உனக்கு குடுக்க மாட்டாங்க. அப்ப இவ்ளோ பெரிய பொருள குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, இந்த ஒரு இந்த ஒரு பழமொழிய வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா? அப்ப இது எந்த அமைப்புல அமைந்தது? முடியாதது, சுலபமானது, இல்லைன்னா முடியாதது, கஷ்டமானது. இதையே இவங்க குடுக்கல. அவங்க அத குடுப்பாங்களா? அப்ப அது குடுக்க மாட்டாங்க. அப்ப இது முடியாதது, இது கஷ்டமாக வரக்கூடியது அப்படின்னு அந்த முடியாதது அப்படிங்கிற அந்த நிலையில, அந்த ஒரு பொருள உணர்த்தக்கூடிய ஒரு அ நிலையில பழமொழி அமைக்கப்படுதுன்னா, அது அமைப்பு சார்ந்ததாக வருது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது அனைத்துமே உங்களுக்கு நான் பழமொழிய படிச்சுட்டு இத படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம், அப்பதான் நம்மளால எளிமையா நினைவுபடுத்திக்க முடியும் அப்படிங்கிறனால. சரிங்களா? அதே மாரி இப்போ கருத்தா கருத்து விளக்கம். இப்ப கருத்தா கருத்து விளக்க அமைப்பு அப்படின்னா, அழுத பிள்ளை பால் குடிக்கும். அழ அ அழ அ அழுகக்கூடிய பிள்ளையானது பால குடிக்கும். அப்போ இங்க கருத்தா கருத்துனா,
எந்த வினையோ எந்த செயலோ அந்த வினை முதலே இங்க வந்து சொல்லுவாங்க. எந்த காரணத்தினால என்ன நடக்குது, அழுகிறனால அது வந்து பாலை குடிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு அந்த வினைக்கு காரணமாக இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அது இங்க சொல்லப்படும். இப்ப அந்த நிலையில வரக்கூடிய அமைப்புல வரக்கூடியதா கருத்தா கருத்து விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சமமாக்கல் அமைப்பு அப்படிங்கறது இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததேதான். சமமாக்கல் அமைப்பு இருக்கு இல்லையா. இப்ப நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பெண்டிற்கு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடியது. முன்னாடி நம்ம என்னன்னு பார்த்திருப்போம், இந்த சரி என்ற அமைப்புல வரக்கூடியது நம்ம பார்த்திருப்போம். அதே சமமாக்கலானது இன்னொரு ஒரு வகையிலுமே வருங்கிறதான் ஒரு 2 நிலையா பிரிச்சு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி நல்ல பெண்ணுக்கு ஒரு வார்த்தை தான், அதுதான் அப்படிங்கிறத ரெண்டோடமும் ஒருத்தவங்களுக்கு இதுதான் அமையும் அப்படிங்கறது இங்க சமநிலையில சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான் அப்படிங்கிற அந்த சமநிலையோடு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறனால இந்த பொருள்ல வரக்கூடியது உங்களுக்கு சமமாக்கல் அமைப்புல வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா. அப்ப சமமாக்கல் அப்படின்னா இந்த சரி அப்படிங்கிற நிலையில வரக்கூடியது உங்களுக்கு வரும். அரசனும் சரி பாம்பும் சரி அப்படிங்கிற அந்த சரிங்கிற நிலையில வரக்கூடியதாக இருக்கும். இப்ப நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான், இதுக்கு இதுதான் வரக்கூடியது அப்படிங்கிற அந்த நிலையில அமையக்கூடியதும் இந்த சமமாக்கல் அமைப்புல வரக்கூடியதாக இருக்கும். இப்ப இங்க படிக்கும் போது அந்த 2 பழமொழிகளையும் நீங்க வந்து நினைவுபடுத்திக்கணும். அதே மாதிரி மேம்பட்ட அமைப்புல வரக்கூடியது. இப்ப சாட்சிக்காரன் கால்ல விடுறதை விட சண்டைக்காரன் கால்ல விழுந்துட்டு போயிடலாம். அப்ப இதை விடவும் அது மேல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுதான் மேம்பட்ட அமைப்புல சில பழமொழிகளானது அமையும். அதே மாதிரி ஒண்ணுக்கு பதிலா இன்னொன்னு ஆவது. இப்ப பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பிடிக்கணும்னு நினைச்சோம், பிள்ளையார் உருவத்தை தான் பிடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது என்ன உருவமா மாறிடுச்சு, குரங்காம மாறிடுச்சு. அப்ப ஒண்ண நம்ம செய்யணும்னு போய் இன்னொன்னா மாறக்கூடியதான் இங்க வந்து சொல்றாங்க. இப்ப இது அனைத்துமே நம்ம பழமொழிகளோடு இதை இணைந்து படிக்கிறோம்னா ரொம்ப சுலபமா தான் இருக்கும். அதனால இதை படிக்கும் போதே சேர்த்தி அந்த உதாரணத்தையும் நீங்க வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி ஈரிணை அமைப்பு. ஈரிணை அமைப்புங்கிறது என்ன சொல்றாங்க, ஒரு மரம் மட்டும் இருந்துச்சுன்னா அது தோப்பா நம்ம கருத மாட்டோம். அது மாதிரி ஒரு பிறப்பு மட்டும் பிறப்பாக இருக்காது. இப்ப ஒரு மரம் தோப்பல்ல, ஒரு பிறப்பு பிறப்பல்ல அப்படின்னு ரெண்டோடுமே இணைந்து வந்து சொல்றாங்க இல்லையா. அப்ப இந்த இந்த இணையில வரக்கூடியது அதுவுமே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இயைபோடு சேர்ந்து வந்திருக்கு. தோப்பல்ல, பிறப்பல்ல அப்படின்னு இதுல இந்த தொடை நயங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி தொடை நயங்களோடு இணைந்து இப்படி வருது என்றால் அதுதான் நம்ம வந்து ஈரிணை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இதை நம்ம நல்லா இந்த உதாரணங்களோடு நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா சனபலம் இருந்தால் மனபலம் வரும். அதிகமாக நம்ம கூட நிறைய பேர் இருந்தாங்களா நம்மளுக்கு மனசுக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு. அப்ப இது இருந்துச்சுன்னா இது வரும். இதுவாக இருந்தாலும் அது நிச்சயம். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நிறைய பேர் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மனசுக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு. இது இருந்துச்சுன்னா இது கிடைக்கிறது நிச்சயம் அப்படிங்கிற அமைப்பிலையும் பழமொழிகளானது அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தங்க செருப்பானாலும் அது தலைக்கு ஏறாது. இதுவா இருந்தாலும் அது ஆகாது. அது தங்கத்திலேயே செய்யப்பட்டதாக இருந்தாலுமே செருப்பு கீழே தான் இருக்கணும். அது மேல ஏறக்கூடாது இல்லையா. அப்ப அது எப்படிப்பட்டதாக இருந்தாலுமே மேம்பட்டதாக இருந்தாலுமே அது அதுவா மாற முடியாது அப்படிங்கிற அமைப்புல வரக்கூடியதாக இந்த ஒரு பழமொழிய சொல்லலாம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, இது இருந்துச்சுன்னா அது இருக்காது, அது இருந்துச்சுன்னா இது இருக்காது. கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோம். கல் இருக்கும் போது நாய் இல்ல, நாய் இருக்கும் போது கல் இல்ல அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது இருக்காது, ஒண்ணுன்னு இருக்காது. இன்னொன்னு இருந்துச்சுன்னா இன்னொன்னு இருக்காது அப்படிங்கிற அமைப்புல அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்க்க வேண்டாம். பழமொழிய பார்த்துட்டு அந்த பொருளோடவே நீங்க இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியே கூட இணைத்து வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, அது ஒரு வகையில செயல்படுதுன்னா இது ஒரு வகையில செயல்படும். அசைந்து தின்கிறது யானைனா அசையாமல் தின்கிறது வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பழமொழி மூலமா என்ன சொல்றாங்க, இப்போ யானையானது அசைந்து திங்கக்கூடியது. மெதுவா சாப்பிட்டாலுமே அது அளவுல பெருசா இருக்கறனால சீக்கிரமா அதுக்கு வைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்லாம் தீந்துரும். அதே மாதிரி நீங்க எவ்வளோ சொத்து சம்பாரிச்சு வச்சிருந்தாலுமே வீட்லயே இருந்து அதை சாப்பிட்டே இருந்தோம்னா அவ்வளோ பெரிய சொத்தா இருந்தாலுமே அது சீக்கிரம் அழிஞ்சு போயிரும் இல்லையா. இங்க சோம்பேறித்தனத்தை சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இது ஒரு வகையில செயல்படுதுன்னா இது இன்னொரு வகையில செயல்படுது அப்படின்னு ரெண்டோடு ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க இல்லையா, யானையும் வீட்டையும். அப்ப அது இந்த வகையிலயும் வந்து அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து இறுதியாக இருக்கக்கூடியது உரல் நிலை அமைப்பு என்பது. உரல் நிலைனா இந்த ஊசலாடக்கூடிய நிலைய சொல்லக்கூடியதான். பூனைக்கு கொண்டாட்டம், எலிக்கு திண்டாட்டம். பூனைக்கு உணவு கிடைச்சிருச்சுன்னு கொண்டாட்டமா இருக்கும். எலிக்கு தன்னோட உயிர் போக போதே அப்படின்னு திண்டாட்டமா இருக்கும் இல்லையா? அந்த நிலைய ஊசலாடக்கூடிய அந்த நிலைய சொல்லக்கூடியதான், அந்த மாறுபட்ட நிலைகளை சொல்லக்கூடியதான் உரல் நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் லூர்து அவர்கள் பிரிக்கக்கூடிய இந்த அமைப்பியல்ல உங்களுக்கு எது வேணாலும் கொடுத்து எப்படி கேட்பாங்கன்னா இந்த நிலைகளை கொடுத்து பழமொழிகளை கொடுத்து அதோட ஒப்புமைப்படுத்தி தான் கேட்பாங்க அப்படிங்கறனால நிறைய பழமொழிகளை நீங்க படிக்கணுங்கிறது கிடையாது. இந்த இவர் சொன்ன அனைத்து வகைகளுக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு உதாரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறனால அந்த உதாரணங்களோடவே நீங்க வந்து நினைவுபடுத்திக்கலாம். அது இல்லாம வேற கொடுக்குறாங்கன்னா இதை நீங்க நினைவுல வச்சு அதுக்கு வந்து பதில் சொன்னீங்க அப்படின்னாலே போதும். சரிங்களா? அதனால இதை படிக்கும் போது வெறும் அந்த செய்யாதே, கூறுதல், சமமாக்கல் அப்படின்னு மட்டும் படிச்சோம்னா நம்ம பழமொழி கொடுக்கும்போது நம்ம வந்து அதோட பொருத்தி பதில் சொல்ல முடியாது அப்படிங்கறனால என்ன பண்ணணும்? படிக்கும் போதே அந்த பழமொழியோடு இணைத்து படிச்சிட்டீங்கன்னா எப்படி கொடுத்தாலுமே நம்மளால வந்து பதில் சொல்லிட முடியும். சரிங்களா? அதனால முடிந்த அளவு இப்படி படிக்க பாருங்க. சரி. இப்ப இன்றைய வகுப்புல நம்ம முழுவதுமாக பழமொழிகள் தொடர்பான செய்திகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இன்னைக்கு நீங்க முதலாவதாக படிக்கக்கூடியது பழமொழிகள்ல நம்ம பார்த்த அதனுடைய பெயர்களாக இருக்கட்டும், அதனுடைய வகைகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நீங்க பார்த்து முடிச்சுட்டக்கு அப்புறம் தான் பிற பகுதிகள்லாம் நீங்க வந்து பார்க்கணும். முதல்ல இத நான் சொல்லக்கூடியது முக்கியமான முதல்ல சில பகுதிகள் தான் மேம் படிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, முதல்ல இந்த பகுதிகள படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிற நம்ம பார்த்த அமைப்பியல்ல பார்த்ததாக இருக்கட்டும், இல்ல நம்ம முதல்ல அதுக்கு முன்பாக பார்த்த வரையறைகள், தன்மைகள் இது அனைத்துமே இந்த வகைகளையும் அதனுடைய பிற பெயர்கள் ஒவ்வொரு மொழியிலையும் இலக்கியங்கள்லயும் பார்த்தத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து படிக்கணும். சரிங்களா? இன்றைய வகுப்புல நம்ம பார்த்த இந்த பழமொழிகள் தொடர்பான பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். டவுட் இல்லைங்கிறவங்க லீவ் ஆயிக்கலாம். ஒரு சில வகுப்புகள் மட்டும் இப்படி ஒரு 10, 15 நிமிடம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிற மாரி இருக்கும். நம்ம தொடர்ச்சியா பார்க்குறோம் அப்படிங்கிறனால. அனைத்து வகுப்புகளும் அப்படி இருக்காது. சில வகுப்புகள் இப்படி வந்து இருக்கும். அ இல்ல மேம் எனக்கு 6:30க்கு மேல இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே கேளுங்க. வகுப்போட இடையில கேட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு தடவ கேட்டுருங்க. யாருக்காச்சும் மைக்ல பேசணும் அப்படின்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஆக்சஸ் குடுக்குறேன். மகாலட்சுமி மேம், பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறது நெட்டுக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா யூஸ் ஆகும் மேம். ஆனா நெட்டுக்கு இத விடவும் கொஞ்சம் நம்ம உள்ளார்ந்து படிக்கிற மாரி இருக்கும். இத தாண்டியும் கொஞ்சம் கேள்வி அமைப்புகள்லாம் நம்மளுக்கு இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? அம் சரியானது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் கேட்பாங்க. ஆனா நெட்ல வந்து சரியானது, நிரல்படுத்துகள்லாம் நெறைய அதிகமா கேட்பாங்கங்கிறனால, இத நம்ம வந்து அடிப்படையா சில குறிப்புகள் நம்ம வந்து படிக்கலாம். ஆனா அந்த கேள்வி அமைப்புகளுக்கு ஏற்ப நம்ம இனி கொஞ்சம் அதிகமா வந்து பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். நெட்டுக்கு படிக்கிறோம் அப்படின்னா. இன்னைக்கே டெஸ்ட் வராது மேம். நாளைக்கு அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க ஆப்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நம்ம வகுப்ப நிறைவு செய்துக்கலாம்.